தீபிகா வந்துட்டு நேத்திக்கெல்லாம் எனக்கு அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனே இல்ல. சுத்தமா எக்ஸ்பெக்டேஷனே இல்ல. நம்ம 1 ஹவர் எபிசோட் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி தான் நான் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன். பட் இன்னைக்கு காலையில ப்ரோமோ பார்த்ததும் எனக்கு வந்து நான் ரொம்ப எக்ஸைட்டட் ஆயிட்டேன். எனக்கு வந்து நான் அப்பவே வந்துட்டு நான் ப்ரோமோ பார்க்கும்போது அந்த கன்டென்ட் எல்லாம் தாண்டி போயிருச்சு. ஸோ ட்விட்டர்ல போய் கலெக்ட் பண்ணி எல்லாம் பார்த்தேன். ரொம்ப ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலியா தெரிஞ்சுச்சு. தீபக் அவரோட அந்த ஒரு ஃபேமிலி. அவரோட ஒய்ஃபும், சன்னும் அவர என்கரேஜ் பண்ண விதமா இருந்தட்டும் இருக்கட்டும். அங்க இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ வந்து அவங்க வந்து ஹேண்டில் பண்ண விதமா இருக்கட்டும். ரொம்ப வந்து அ நமக்கே வந்து அ ஹே ஹேப்பியா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுலயும் அ ரயானுக்கெல்லாம் இருந்த ரோஸ்ட் எல்லாம் நான் 2, 3 வாட்டி பார்த்து பார்த்து சிரிச்சேன். எனக்கு வந்து ஒரு அக்கா, தம்பிக்குள்ள எப்படி நம்ம கலாய்ச்சுப்போம், அது மாதிரி இருந்துச்சு. அ அவங்க வந்து ரயானை எல்லாம் கலாய்க்கிறது. கேக்குதா நான் பேசுறது? கேக்குது, கேக்குது. இன்டரப்ட் பண்ணக்கூடாதுன்னு அமைதியா லிசன் பண்ணிட்டு இருக்கேன். தூங்கிட்டேன்னு அ நெனச்சீங்களா? கேட்டுட்டு இருக்கேன், இல் கேட்டுட்டு இருக்கேன். ஓகே, ஓகே. இல்ல எனக்கு தான் இடையில இடையில கனெக்ஷன் ப்ராப்ளம் வரும் இல்லையா? அதனால ஒரு டவுட்ல கேட்டேன். இல்ல, ஆ. இல்ல. இருந்தா சொல்லிருவேன். ம். எனக்கு வந்து அது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஃபன்னியா இருந்துச்சு. அண்ட் வந்து அருண் வந்துட்டு அ ஐயா வாங்குன கேஸோட கணக்குகள் அப்படி. அதனால அவருக்கு வரவேண்டிய அ இதுதான் வந்துச்சு. பட் எனக்கு என்னன்னா, அது 2வது, 3வது வீட்ல இருந்தெல்லாம் வரும்போது, அந்த டாஸ்க்கு பிக் பாஸ் அனவுன்ஸ் பண்ணும்போது, அவர் அப்படியே ஒரு மாதிரி படபடப்பா, அடுத்தது நம்மள தானோ அப்படின்ற மாரி அந்த மூஞ்சியெல்லாம் வச்சுட்டு இருக்கும்போது, எனக்கே வந்து பாவமா இருந்துச்சு. ஐயோ! இவங்க சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானே யோசிச்சேன். அ அந்த மாரி ஆயிப்போச்சு. பட் வந்து அ எனக்கு வந்து ரோஷினி தான் நான் சொன்னாங்க ஃபர்ஸ்ட்டு. அ அம் அ யாரு? முத்துக்குமரன், மஞ்சரி அவங்க வந்து சாரி கேட்டிருந்தா நல்லாருந்துக்கும். எனக்கு அத வந்து சாரி கேட்டிருக்க வேணாம். அந்த நான் பிலீவினோட பாயிண்ட்ல நானும் எக்ரி பண்ணிக்கிறேன். பிகாஸ் வந்து அருண் தப்பு பண்ணியிருக்கான் அந்த இடத்துல. ஸோ பெர்சனலா வந்துட்டு அவங்கள ஹர்ட் பண்ணியிருக்காரு. அதனால அவரு சாரி கேட்டிருக்காரு. அதுலயும் விஷாலோட சண்டை போட்டதுக்கு அவர நான் சாரி கேட்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். அது அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளால அவங்க சண்டை போட்டுக்கிட்டாங்க ஒரு பாயிண்ட்ல. அதுக்கு அவரு சாரி கேட்க தேவையில்ல. பட் மத்த 2 இடத்துலயும் அவரு சாரி கேட்டிருக்கணும். அதுதான் கரெக்ட்டான விஷயம். பட் மஞ்சரி, முத்துவோட விஷயத்துல, அவங்க வந்து அது டாஸ்க் ரிலேட்டடா அவங்க அவங்களோட ஒப்பீனியன் வச்சிருக்காங்க. அதுக்கு அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஸோ, அதுக்கு வந்து அவங்க சாரியும் கேட்க தேவையில்ல. அது தப்பும் கிடையாதுன்னு தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கு. அண்ட் அந்த தீபக்கோட ஃபேமிலிய தாண்டி எனக்கு வந்து அ ரயான் ஃபேமிலில வந்துட்டு, அவங்க அக்கா கொஞ்சம் ஓவர் த போர்டா போய் அட்வைஸ் குடுத்துட்டாங்களோன்னு எனக்கு தோணுது. அவர மோட்டிவேட் பண்றதுக்கு அதெல்லாம் கரெக்ட் தான். பட் வந்து அ ஒரு பாயிண்ட்ல ஒரு கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாத மாரி ஆயிப்போச்சுன்னு நான் நெனைக்கிறேன். அ சௌந்தர்யா, ஜாக் பத்தி எல்லாம் பேசுறதெல்லாம் அவங்கள நம்பவே கூடாதுன்ற மாரி அவனுக்கு ஒரு பாயிண்ட்ல ஐயோ! நம்ம ஏமாந்துட்டோமோன்ற அந்த அளவுக்கு அவங்க வந்து அ நெனைக்க வச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு ஒண்ணும் ஜாக்கும், சௌந்தர்யாவும் இதுவரைக்கும் ரயான பத்தி பேக் பைட் பண்ணி, அவனுக்கு கெடுதல் நெனைக்கிற மாரி ஏதாவது பேசி நான் பார்த்தது கிடையாது. ஸோ அது வந்து கொஞ்சம் லைட்டர் நோட்ல ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் இருக்கட்டும். பட் வந்து உன் கேம்ல கான்சன்ட்ரேட் பண்ணு. எல்லார் கூடயும் மிங்கிள் ஆவ அப்படின்னெல்லாம் சொல்லியிருந்தாங்கன்னா, இவங்களுக்கு குடுக்குற அதே ஒரு வேல்யூ வந்து மத்தவங்களுக்கும் குடுன்னெல்லாம் சொல்லி அட்வைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியா இருந்திருக்கும்னு நான் பெர்சனலா ஃபீல் பண்ணேன். அ அந்த பையன் உடைஞ்சுட்டான். எனக்கு வந்து பாவமா இருந்துச்சு. அந்த கதவு கிட்ட வந்து தனியா அப்படி கை வச்சு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, அப்போ வந்து ஜாக்லின் வந்து அட்வைஸ் பண்ணது. அதெல்லாம் பார்க்கறதுக்கு அப்போ வந்து கரெக்ட்டா இருந்துச்சு. சௌந்தர்யா அந்த இடத்துல வந்து பேசி எந்த பிரயோஜனம் இல்ல. அவளுக்கே ஃபர்ஸ்ட்டு பேச தெரியாது. ஸோ அதனால அ ஆம் ரயானுக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு சௌந்தர்யாவுக்கு தெரியாது. ஜாக்லின் வந்து கொஞ்ச நேரம் அவன ரிலாக்ஸ் பண்ண விட்டு, அதுக்கப்புறமா வந்து மெதுவா கிளாரிட்டி எல்லாம் குடுத்து, அ அது பண்ணது எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அண்ட் விஷால் ஃபேமிலில அவரோட அப்பா என்டர்டெய்னர் தான் எல்லாம் ஜாலியா பேசினாரு. பட் வந்து அருண் கிட்ட அப்படி வந்து ஹார்ஷா அது வந்து கேட்டிருக்க வேணாம்னு தோணுது. அது அந்த இடத்துல பேச வேண்டிய விஷயமே இல்ல. முரண்பாடுன்ற அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்துட்டு போயிருக்க வேண்டிய பாயிண்டே கிடையாது. அம் ஏன்பா ஏன்னா ஃப்ரெண்டுன்னு நோ, 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 நோ அஸ்வதி. ஏன்றத நான் சொல்றேன். விஷாலுக்கு எகென்ஸ்டா மத்தவங்க இருந்திருக்காங்களான்னு கேட்டா கிடையாது. எல்லாத்த பத்தியும் விஷால் தான் தவறா பேசியிருக்காப்ல. அதனால அவங்க அப்பாவால வேற யார்கிட்டயும் கேள்வி கேட்க முடியாது.
இவன் மட்டும் தான் ஒண்ணு இப்ப ரீசென்ட்டா சண்ட போட்டான். அதுல வந்து அருண் பக்கம் தப்பு இருந்துச்சு அப்படின்றதுனால, அவர் அத வேற மாரி அவருக்கு சாதகமா அத யுட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாரு அவ்வளோதான். மத்தபடி யார போய் விஷாலுக்கு ஆப்போசிட்டா கேட்பாப்ல. மஞ்சரிய கொஸ்டின் பண்ணுவாரா? முத்துக்குமரன கொஸ்டின் பண்ணுவாரா? தீபக்க கொஸ்டின் பண்ணுவாரா? ஜாக்லின், சௌந்தர்யா எல்லார்த்த பத்தியுமே தவறா பேசினது, எல்லா இடத்துலயுமே வந்து ஒரு தப்பான ஒப்பீனியன்ஸ வச்சதே விஜய் விஷால் தான். ஸோ டெஃபினட்டா வந்து மத்தவங்கள கேள்வி கேட்கறதுக்கான இடத்திலேயே இல்ல. ஆனா அருண கேட்ட விதம் வந்து கொஞ்சம் ரூடா இருந்துச்சு. டக்குனு அந்த வேர்ட்ஸ் இருக்குல்ல, ஷார்ப்பா இருந்தது. அதுக்கப்புறம் இல்ல, இல்ல நான் சும்மா தான் கேட்கிறேன். இது கேட்கணுன்றதுனால நான் சொல்றேன் அப்படின்ற மாரி அவர் சொல்லி அத மாத்திட்டாப்ல. இல்ல அதுவுமே கிளாரிட்டி இல்லாத மாதிரி இருந்துச்சு. அந்த பையன் ஐயோ! நம்ம ஏதோ தப்பா போயிருச்சோன்ற மாரி இதாயிருச்சு. அது அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளால அந்த ஒரு ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல வந்து போட்ட சண்டை. அது 2 பேர் பக்கமும் தப்பு இருக்கு. 2 பேரும் மாத்தி மாத்தி தான் பேசிக்கிட்டாங்க. அது வந்து அருண் மேல மட்டும் தப்பு இருக்குன்ற மாரி ஒரு ப்ரொஜெக்ஷன் குடுக்குற மாதிரி ஆயிருச்சு. அவர் அந்த கொஸ்டின் கேட்கும்போது. அத எனக்கு தவிர்த்திருக்கலாம்னு தோணுது. அண்ட் வந்து அவர் வந்து இவங்க வந்து பிரெக்னன்ட்டா இருக்கும்போது ஏதோ நான் லவ் பண்ணிட்டு சுத்திட்டு இருந்தேன்னு சொல்லி ஜாலியா சொன்னதெல்லாம் ட்விட்டர்ல எடுத்து போட்டு, ஏதோ அவர் அஃபேர் வச்சிருக்கிற ரேஞ்சுக்கெல்லாம் வந்து அப்படி ஹேட்ரட் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு சுத்தமா புரியல. ஒரு ஃபேமிலி வீக்கு அதுல ஈச் அண்ட் எவ்ரி பெர்சன் வந்து அவங்களோட என்ன சொல்ற லவ்ட் ஒன்ன அவ்ளோ நாள் கழிச்சு வந்து பார்க்க வந்திருக்காங்க. அத வந்து என்ஜாய் பண்ணாம ஈச் அண்ட் எவ்ரி ஒன் வந்து எங்க மிஸ்டேக் பண்ணுவாங்க, என்ன வொளருவாங்கன்னு காத்துட்டு இருந்து, அத வந்து ட்விட்டர்ல போட்டு, அது ஒரு ஹேட்ரடா கிரியேட் பண்ணி, அது என்னத்துக்குன்னே தெரியல. அவர் வந்து ஜாலியா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்குள்ளால எல்லாருமே பேசிக்கிறது. இப்ப நானே என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் லேட்டா வந்தாருன்னா, எங்க சுத்திட்டு வரீங்கன்னு சொல்லும்போது, நான் என் கேர்ள் ஃபிரெண்டோட சுத்திட்டு வந்தேன்னா, அது அவங்க ஈச் அதர் நம்ம வந்து பேசிக்கிறது தான். அதெல்லாம் ஃபன்னி நோட்ல பேசிக்கிறது தான். அது மாரி அவர் ஒரு விஷயம் சொன்னத, அது வந்து அவ்ளோ சீரியஸா கொண்டு போயிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு ட்விட்டர்ல அந்த அளவுக்கு இப்படி ஒரு சின்ன குழந்தை மேல, ஒரு வயசானவர் மேல எப் எப்படி இதெல்லாம் யோசிக்க தோணுதுன்னு எனக்கு தெரியல. அந்த ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு நெனச்சேன். அண்ட் கம்மிங் டூ அ அண்ட் ஒன் மோர் திங் நான் லதா மேமோட கம்ப்ளீட்லி எக்ரி பண்ணிக்கிறேன். அவங்களோட அம்மா வந்து கொஞ்சமாச்சும் அது யோசிச்சிருக்கணும். சௌந்தர்யா கிட்டயோ, இல்ல விஷால் கிட்டயோ நீ போய் சாரி கேட்டுடு. விஷ் அ விஜேஎஸ் வந்து அப்படி சொல்லி மனசுக்குள்ள சாரி கேட்டுக்கோங்கன்னு சொல்லியிருந்தாலுமே, லதாமா நீ ஒரு சொல்லல. நான் சொன்னேன் அந்த பாயிண்ட்ட. என்ன லதாமாக்கு கிரெடிட் குடுக்குறீங்க? லதா அம்மாவும் சொன்னாங்க இல்லையா? அ யா யார சொன்னாலும் சரி 2 பேருக்குமே இருக்கட்டும் கிரெடிட். பட் வந்துட்டு அ இல்ல, இல்ல. லதா அம்மாவும் சொன்னாங்கல்ல டாம். அவங்க பாட்டி அந்த கேள்விய கேட்டிருந்தா, அதுதான் அவங்க மென்ஷன் பண்ணி அவங்க சொல்றாங்க. தர்ஷிகாவ அவங்க சொன்னாங்கங்க. நான் சௌந்தர்யாவ சொன்னேங்க. அங்கிருந்து தான் ஆரம்பிச்சுச்சு. அதனால ம். எனக்கு ம். லதா அம்மா ம். ம். ஞாபகம் ம். வந்துச்சு. ம். ம். அ அப்போ அந்த ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்கன்னா, அவனுக்கு வந்து அது ஒரு ப்ளஸ் பாயிண்டா இருந்திருக்கும் விஷாலுக்கு இன்னைக்கு. ஏன்னா நாளைக்கு வந்து இனி சௌந்தர்யா யார் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. யாரோ சொன்னாங்க. நாளைக்கு வந்து சௌந்தர்யாவோட வீட்லருந்து வந்து கேட்கும்போது, அது வந்து இன்னும் கொஞ்சம் ஆக்வர்டா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கேட்கலாம், கேட்காமயும் போலாம். பட் வந்து அ அது இன்னும் கொஞ்சம் ஆக்வர்டா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு அ அது அவங்க பண்ணியிருந்தா, இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும்னு ஃபீல் ஆகுது. அண்ட் ஃபைனலி மஞ்சரி எனக்கு வந்து அ ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அவங்களோட ஃபேமிலி, ஒரு சிம்பிள் ஃபேமிலி. அ அவங்க பார்க்கறதுக்கே அ என்ன சொல்றது? ரொம்ப அந்த குழந்தை அ வந்தது, அ எல்லார்கிட்டயும் பேசினது. அ தீபக்கோட பையன் வந்தாலுமே, அந்த பையன் கொஞ்சம் பெரிய பையன். பட் அந்த சின்ன பையன் வந்தப்ப தான், அந்த வீடே வந்து கொஞ்சம் ஒரு கலகலப்பா மாறுச்சுன்னு நான் நெனைக்கிறேன். அந்த ஒரு வைப் குடுத்துச்சு. அந்த ஹவுஸுக்கே அவங்களோட ஃபேமிலி. அண்ட் வந்து இந்த சிங்கிள் மதர், வளர்ப்பு சரியில்ல, அப்படியெல்லாம் சொல்லி ஈஸியா வந்துட்டு யாரும் கமெண்ட் வந்து பாஸ் பண்ணிட்டு போவாதீங்க. பிகாஸ் வந்து அது வந்து அதுல இருந்து வந்தவங்களுக்கு தான் அதோட கஷ்டம் தெரியும். அதோட ஸ்ட்ரகுள் எல்லாமே புரியும். பிகாஸ் அ என்னோட அம்மாவுமே ஒரு சிங்கிள் பேரண்ட் தான். அவங்க வந்து 21 இயர்ஸ்ல வந்து அவங்க வந்து விடோ ஆனவங்க. ஏன்னா நான் வந்து நமக்கு வந்து சின்ன வயசுல நமக்கு தெரியாது. கேள்விகள் கேட்க தெரியாது. எதுவுமே தெரியாது. நான் ஒரு லேட்டர் ஸ்டேஜ்ல வந்து வளர்ந்ததுக்கு அப்புறமா நான் வந்து கேட்டிருக்கேன் எங்க அம்மாகிட்ட. "ஏம்மா நீ வந்து அந்த வயசுல ஒரு செகண்ட் மேரேஜ பத்தியெல்லாம் நீ நினைக்கலன்னு?" நான் கேட்டப்போலாம், அவங்க சொல்லுவாங்க, "எனக்கு அப்ப அதெல்லாம் யோசிக்க தோணல. எனக்கு 2 பொண்ணுங்கள வளர்த்து பெரிய ஆள் ஆக்கணும்." அப்படின்ற அந்த ஒரு
விஷயம் மட்டும் தான் அவங்களுக்கு வந்து மைண்ட்ல இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து அது ப்ரௌடாவும் தான் அத அவங்க இதுவரைக்குமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டில் வந்து எங்களுக்காக ஒவ்வொரு விஷயமே மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் நாங்க 2 பேருமே மேரேஜ் ஆயிருச்சு. பட் இருந்தாலும் எங்களுக்கு இதுக்கப்புறமும் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணும்போது பார்த்து பார்த்து தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ வந்து அவங்க ஒரு வெதர் இட் இஸ் மென் ஆர் வுமன் 2 சிங்கிள் பேரண்ட்னா அவங்க வந்து ஃபேமிலிய பார்த்துக்கிட்டு, வெளியில வேலை பார்த்துக்கிட்டு, குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு, எல்லாத்தையும் ஒருத்தங்களா ஹேண்டில் பண்ணி, அந்த ஃபேமிலிய ரன் பண்றதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து ஈஸியான விஷயமே கிடையாது. ஸோ, அம் அதுலயும் வுமன் இருக்கும்போது, அவங்க வந்து சொசைட்டில பிளஸ் வந்து அவங்க ஃபேமிலிக்குள்ளால, ரிலேட்டிவ்ஸ்குள்ளாலயே ஃபேஸ் பண்ற ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அது எக்ஸ்ப்ளைன் கூட பண்ண முடியாது. ஸோ ஈஸியா வந்துட்டு வளர்ப்பு சரியில்ல, சிங்கிள் பேரண்ட் அந்த மாரி ஈஸியா அத சொல்லிட்டு யாருமே போவாதீங்க. ம் அ அது ஒரு என்ன சொல்றது? நான் வந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன்னு கூட வச்சுக்கோங்களேன். அது வந்து ரொம்ப தப்பான விஷயம். அம் அண்ட் வந்து அந்த பையன் வந்து வெகுளியா வந்துட்டு பேசின ஒரு விஷயம். நம்ம வீட்லயும் சின்ன பசங்க அந்த வயசு பசங்கள்லாம் இருப்பாங்க. நம்மளும் ஜாலியா அதெல்லாம் கேட்டுருக்கோம். அது வெகுளியா பேசின விஷயம் சௌந்தர்யாவுமே அத என்ஜாய் தான் பண்ணாங்கன்னு நான் நெனைக்கிறேன். அது வந்து எடுத்துட்டு வந்து நீங்க ஒருத்தங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு பையன எடுத்துட்டு வந்து அவனோட வளர்ப்ப பத்தி பேசி, அத அவ்ளோ ஒரு பெரிய விஷயமா கொண்டு வர வேண்டிய அவசியமே கிடையாது. அது வந்து எந்த விதத்திலயுமே அ உங்களோட ஃபேவரைட் கண்டஸ்டன்ட்க்கு யூஸ்ஃபுல்லாவும் இருக்க போறது கிடையாது. அது மூலமா கிடைக்கிற ஒரு ஓட்டு கூட அவங்களுக்கு வந்து அது வந்து அ அது ஒரு தப்பான விஷயமா தான் நான் வந்து நெனைப்பேன். ஸோ தட்ஸ் இட். எனக்கு இன்னையோட டேல இதுதான். அண்ட் ஒன் மோர் திங் அ பவித்ரா ராணா விஷயம். எனக்கு வந்து பவித்ரா மேல தான் கோவம் இந்த இடத்துல. பவித்ரா அந்த இடம் அவனுக்கு குடுத்ததுனால தான் அவ இதுவரைக்கும் வந்துட்டு பண்ணியிருக்கான். இந் அ ஸோ ஸ்டார்ட்டிங்லயே இப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசியிருந்தா நான் வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பேன். பட் இந்த ஸ்டேஜ்ல வந்து அம் அவ ரியாக்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்துட்டு தனியா கூப்ட்டு வந்துட்டு சொல்லியிருக்கலாம். ராணவ் வந்து கொஞ்சம் ஒரு லிமிட் தாண்டி போகுது. இது ஸ்டாப் பண்ணிக்கோங்க. எனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சொன்னாரு. அந்த மாரி ஹேண்டில் பண்ணியிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அ அது வந்து என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு பவித்ரா அண்ட் ராணா விஷயத்துல? ஏன் நான் பார்க்கல. ஆக்சுவலி மஞ்சரி, ராணவ், சௌந்தர்யா 3 பேரும் பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்போ வந்து ம். இடையில வந்துட்டு அ பவித்ரா வந்து வருவாங்க. வரும்போது அம் ஏதோ மூக்கு வந்து ஏதோ மாரி இருக்கு. அ அ இந்த டாக்டர் படத்துல பிரியங்கா மோகனுக்கு மூக்குல குத்துன மாதிரி ஏதோ இருக்குன்னு சொல்லி ஏதோ ஒரு கமெண்ட் ஜாலியா வந்து பாஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல அது ஹர்ட் ஆயிருக்கு. சோ வந்து அவங்க அந்த இடத்திலேயே வந்துட்டு பேசும்போது இவன் என்ன நினைச்சுட்டான், ராணவன் என்ன நினைச்சுட்டான், இவங்க வந்து அ டாஸ்க்கா இருக்குமோ, இல்ல கலாய்க்கிறதுக்கு பண்றாங்களோ, அந்த மாரி தாட்ல நெனச்சிருக்காருன்னு நான் நெனைக்கிறேன். அதனால அவன் சிரிச்சுட்டே அப்படியே எப்பவுமே நக்கலா ராணவ் ஒரு எக்ஸ்பிரஷன் குடுப்பான் இல்லையா? அந்த மாரி ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே அப்படிதான் நெனச்சாங்க. அப்புறம் வந்து சீரியஸா தான் சொல்றேன்னு சொன்னாங்க. அது அவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதமா போயி, அவன் வந்து அ அ எனக்கு உன்கிட்ட பேச விருப்பம் இல்ல, இப்படி பேச விருப்பம் இல்லன்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்போ வந்து முத்துக்குமரன் சொல்லுவான். லைக் வந்து அ பவித்ரா வந்துட்டு இது வந்து இடம் குடுத்துருக்கான். எல்லாருமே தான் சொல்லுவாங்க. அ தனியா வந்து கூப்ட்டு சொல்லியிருக்கலாம். அ அதுக்கப்புறமாவும் அவ ரிப்பீட் பண்ணான்னா, ஹார்ஷா பேசியிருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அது எனக்கு வந்து கரெக்ட்டா பட்டுச்சு. பவித்ரா வந்து ஓகே. அந்த நீங்க நீங்க பேசுனதால எனக்கு அந்த கான்டெக்ஸ்ட் புரியுது. நான் வீடியோ பார்க்கல. ஆனா பவித்ரா இடம் குடுத்துட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்கல்ல, அத நான் வரமாட்டேன். ஏன்னா, பவித்ரா வந்து ஃபர்ஸ்ட் இவரு இந்த பாட்டு பாடிலாம் ஒண்ணு பண்ணி ஓவரா சும்மா சும்மா பவி பவின்னு சொல்லிட்டு இருப்பார்ல. அப்பவே எனக்கு இது புடிக்கல. இனி இது பண்ணாதீங்கன்னு அவங்க சொல்லிடுவாங்க. அந்த ராஜா ராணி டாஸ்க் சம்திங் ஒண்ணு வரும் பார்த்தீங்களா? அதுல கூட அவங்க ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாங்க. எனக்கு இது புடிக்கல. இது பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. பட் விஷாலும், அருணும் சேர்ந்து தான் ராணவ இன்னும் உசுப்பேத்தி உசுப்பேத்தி தே வில் பி டூயிங் இட் அண்ட் ஹி வில் பி கீப் ஆன் கன்டினியூயிங் இட். அவங்க என்ன நெனைப்பாங்கன்னா, அவங்களுக்கு இந்த கன்டென்ட்ல ஓகே இல்லன்னு அவங்க சொல்லிருவாங்க கம்ப்ளீட்டா. அதுலேருந்தே அவங்க அவங்க தனியா தான் இருப்பாங்க. பட் ராணவ் தான் வாலண்டியரா போய் பண்ணிட்டு இருக்காப்ல. ஸோ அவங்களுக்கு சம்திங் ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணும்பொழுது ஹர்ட் ஆகுது அப்படின்றத சொல்றதுக்கான விருப்பம் ஐ மீன் இது அவங்களுக்கு இருக்குல்ல. அத எப்படி நம்ம வந்து தப்பு சொல்ல முடியும்? இருக்கு. நான் இல்லன்னு சொல்ல கிடையாது. பட் ம். வந்துட்டு எனக்கு வந்து நான் எந்த இடத்துலயுமே இந்த அளவுக்கு ஹார்ஷா வந்துட்டு கோவத்தோட பவித்ரா எந்த இடத்துலயும் இன்னைக்கு சொன்ன அந்த ஒரு லெவல்ல வந்து
சொல்லி நான் பார்த்தது கிடையாது. சோ வந்து அந்த பொண்ணு வந்து தனியா கூப்பிட்டு இப்படி பண்ணாத, இது வேற மாரி ஆகும்ன்னு சொல்லிட்டு, அது ஒரு காமா வந்து அஸ்வதி இதுல இதுல ஒண்ணே ஒண்ணு நான் சொல்லவா? அவங்க வந்து இன்னைக்கு சொல்லும்போது கூட அவரோட ஆட்டிட்யூட் பார்த்தீங்களா? ஆமா தப்புதான். அதுதான் அவரு பண்ணுவாரு. அதுதான் அவரு பண்ணுவாரு. அதுதான் வந்து அவங்களுக்கு பவித்ராக்கு கோவம் வரதே அதுதான். நான் சொல்றத நீ சீரியஸாவே முதல்ல எடுத்துக்க மாட்ற. இட் இஸ் கைண்ட் ஆஃப் லைக் ஹர்ட்டிங் மீ. எனக்கு இது புடிக்கல. அப்படின்னு திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியது இருக்கு. அதுக்கப்புறமா கடைசியா இந்த இதெல்லாம் அவரு வந்து பவித்ரா கிட்ட அவரு கோச்சுக்கிட்டு போறாரு. இந்த இங்க வந்து பவித்ரா தான் கோச்சுக்கிறாங்க. அதுதான் அந்த வீட்லயே ப்ராப்ளம். எல்லா விஷயத்துக்கும் பவித்ரா ரியாக்ட் பண்றதுக்கு பதிலா மத்தவங்க வந்து இமிடியேட்டா ரியாக்ட் பண்ணி பவித்ராவ வந்து அவங்க ரியாக்ட் பண்ணத பவித்ராவ அக்செப்ட் பண்ண வைக்கிறாங்க. அதுதான் அந்த வீட்ல நடக்குது. பவித்ரா வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் அவங்களுக்கு அவ்வளவுதான் ரியாக்ட் பண்ண முடியுது. அவங்க வந்து ஓப்பன் அப் ஆயி ஒரு ரியாக்ட் பண்ணும்போது தே ஆர் நாட் ஏபிள் டூ அக்செப்ட் இட். அவங்க வந்து பவித்ரா மேல அத வந்து ஃபோர்ஸ் பண்றாங்கன்னு நான் சொல்றேன். இன்னைக்குமே ராணா வந்து டிட்ன்ட் அக்செப்ட் இட் ஃபர்ஸ்ட். அத அக்செப்ட் பண்ணியிருந்தாலே அங்கிருந்து பவித்ரா நகர்ந்திருப்பாங்க. ஏன் அவங்க திருப்பி திருப்பி அழுத்தி சொல்றாங்க அப்படின்னா, அவரு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அந்த இடத்துல சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது, நான் இதுக்கு மேல வந்து ஹார்ஷா சொன்னா தான் இவரு புரிஞ்சுப்பாரு அப்படின்றதுனால தான் அவங்க வந்து திருப்பி அத அழுத்தி சொல்றாங்க. அவர் ஃபர்ஸ்ட் டைமே வந்து பவித்ராக்கு உண்டான ரெஸ்பெக்ட்ட குடுத்துட்டு, ஓகே நீங்க சொல்றத நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாரி போயிருந்தாருன்னா, பவித்ரா இந்த அளவுக்கு ஹார்ஷாவும் பேசியிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து அது நடக்குது. அந்த வீட்ல எல்லாருமே அவங்க ரியாக்ட் பண்றதுக்கு முன்னாடி மத்தவங்க ரியாக்ட் பண்ணிட்டு, அத வந்து பவித்ரா மேல திணிக்கிறாங்க. அதுல அஃபெக்ட் ஆறது என்னவோ பவித்ரா தான் தோணுது. ஆனா இன்னைக்கு அவங்க சொன்னது வந்து நல்லது. ஆனா இதுக்கு முன்னாடி நெறைய தடவ அவங்க சொல்லியிருக்காங்க. எனக்கு இது புடிக்கல. எனக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்றத நெறைய இடத்துல பவித்ரா சொல்லியிருக்காங்க. ஆனா ராணா வந்து இந்த விஷயத்துல டேக் இட் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கிட்டாரு. அது வந்து தப்பு. அ நான் அது மட்டும் சொல்லணும்னு நெனச்சேன் அஸ்வதி. சாரி. ஏன்னா உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா அ உங்களோட அ ஒரு சிமிலரா தான் மஞ்சரியும் வந்து அத சொல்லியிருந்தாங்க. அவளுக்கு எப்ப பிடிக்கலன்னு சொல்றாளோ, அத அப்போ ஸ்டாப் பண்ணி தான் ஆவணும். ஆ சொல்லிட்டு மஞ்சரியும் சொல்லியிருப்பாங்க. நான் 2 பாயிண்ட் ஆஃப் வியூமே நான் வந்து ஏத்துக்கிறேன். பட் வந்துட்டு பவித்ரா அத பண்ணிட்டு அ இன்னி இனி ஒரு சிச்சுவேஷன்ல வந்துட்டு இந்த மாரி ஹார்ஷா பிஹேவ் பண்ணியிருந்தாங்கன்னா, கொஞ்சம் கரெக்ட்டா இருந்துக்குமோன்னு எனக்கு தோணுச்சு பெர்சனலா. அ மேபி தப்பா கூட இருக்கலாம். அண்ட் வந்து முத்துக்குமரன் எனக்கு வந்து இன்னைக்கு வந்து வீட்ல இருந்து வந்தவங்க எல்லாம் பேசும்போது, லைக் அவங்க இப்ப அருணுக்கு அந்த மாரி நடந்தப்போ, அவங்களுக்கு பெர்சனலா வந்துட்டு ரயானோட ஃபேமிலி சொன்னப்போ, லைக் வந்து அவங்க வீட்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க அப்படிதான் பேசுவாங்க. லைக் அவங்க அவங்க புள்ளைய பத்தி பேசினா அப்படிதானே ரியாக்ட் பண்ணுவாங்க. அது அதுல ஒண்ணும் தப்பு இல்லையேன்னுலாம் சொல்லி, அது அவரு சொல்றது எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. லைக் அது ஒரு புரிஞ்சுகிட்டு அது பேசுற மாரி இருந்துச்சு. ஓவரா ரியாக்ட் பண்ணாம, லைக் வந்து அ அவங்க வந்து இப்படி பேசிட்டாங்களே! ஐயோ! இப்படி பேசிட்டாங்களேன்னு சொல்லிட்டு, அது ஒரு குறையா வந்து பார்க்காம, அவங்க புள்ளையோட புள்ளைக்கு ஒரு தப்புன்னா, அவங்க வந்து கேட்க தானே செய்வாங்கன்னு சொல்லிட்டு, அவர வந்து அது எல்லா இடத்துலயும் அவர் வந்து அது சொன்னது எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அந்த ஒரு அவரோட புரிதல் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. யாஹ்! இதுதான் இன்னைக்கு அ எனக்கு சொல்ல அ இருந்தது. தேங்க் யூ. ஓகே. எனக்கு எல்லாருமே என்ன நெனப்பாங்கன்னா, என்னடா 1 ஹவர் எபிசோட திரும்ப திரும்ப 4 டைம் கேட்குறோம் அப்படின்னு நெனப்பாங்க. பட் ஸ்டில் அவங்கவங்களுடைய கருத்துக்கள அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்றத சொல்றாங்க. மக்கள் யாரும் வந்து தவறா எடுத்துக்க வேண்டாம். கீழ இருந்து நெறைய பேர் என்ன சிரிக்கிறீங்க? மேல வந்து பேசுங்க. புதுசா இருக்க ஸ்பீக்கர்ஸ் வெல்கம் டு டாக். மேல இருக்கவங்க நெனப்பாங்க, "டேய் மொதல்ல நீ எங்கள பேச விடு. அப்புறமேட்டு புதுசா இருக்க ஸ்பீக்கர பேச விடலாம்." அதானே சார்? அதேதான். ஓகே. இப்போ உங்க தீனா ஃபர்ஸ்ட் வந்தாரா? ஜிபிஎன் ஃபர்ஸ்ட் வந்தாரா சொல்லுங்க? நான் தான். ஜிபிஎன் தான் ஃபர்ஸ்ட் வந்தாப்ல. சரி பேசுங்க ஜிபிஎன். ஜிபிஎன்னா ரதீஷா? ஜிபிஎன் இப்ப பேசுங்க. நீங்களா ரதீஷா? நான் தான். நான் வந்து 11 நீங்க நீங்க தான். போட்ட 5 நிமிஷத்துல வந்தேன். சரி, சரி. ஓகே, ஓகே. அப்போ வந்து நீங்க பேசுங்க. ஓகே. அ ம். இல்ல, இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா? ஷார்ட் அது அண்ட் எனக்கு ஸ்வீட்டா? மட்டும் தான் ஏன்னா சொல்லுவீங்க. இவ்ளோ இல்ல, இல்ல. நான் எல்லாத்துக்கும் சொன்னேன். அவங்க எல்லாம் கொஞ்சம் கடைப்பிடிக்க தவறுனதுனால, ஓகே. நான் திரும்பவும் அத வந்து எப்பவுமே ஷார்ட் அண்ட் ரீஇட்டரேட் பண்ண ஸ்வீட்டா தான் வேண்டியது. பேசுவேன். இல்ல அ, ஓகே. அ ஓகே. அதனால ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வந்து நான் வந்து இத வந்து மெயினா வந்து என்னோட கண்டனங்கள வந்து ம சௌந்தர்யாவோட மேல வந்து நான் வந்து ஏன்னா, வந்து வந்து சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் அது வந்து ரயான் கிட்ட போயிட்டு ஒரு ஒரு சீன வந்து
1 மணி நேரம் எபிசோட்ல வந்து அவங்களுக்கு மட்டுமே ஒரு 10 நிமிஷம் வச்சாங்கல்ல. அதுதான் எனக்கு கொஞ்சம் அது எனக்கு புரியவே இல்லையே. நான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ல வீக் அப்படின்ற ஆளு என்ன டேஷுக்கு நீங்க கோவா கேங்குன்னு ஒரு கேங்ல போயிட்டு நீங்க வந்து சேர்றீங்க? நான் கே அப்புறம் அவங்க சொல்றது எல்லாத்தையும் எதுக்கு அக்செப்ட் பண்றீங்க? நீ ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்து வீக்குன்னு தெரியுது. நான் கேம் ஆட தான் வந்திருக்கேன்னா, நீங்க ஃபர்ஸ்ட்டு அத வந்து அப்பவே சொல்ல வேண்டியதானே! 78 நாளைக்கு அப்புறம் வந்துட்டு நான் கேம் ஆட தான் வந்திருக்கேன். நான் இதனால என் கேம் ஸ்பாயில் ஆகும்னா, இதுதான் கேமு. ஸோ, அதுல நீ எப்படி ஸோ, இப்போ வந்து இதுல வந்து ஜாக்லின தான் நம்ம வந்து நோ. ம், என்ன ம். மன்னிச்சுக்கங்க. இன்டரப்ட் பண்றதுக்கு. அவங்க சொன்ன ஒரு பாயிண்ட்ட நான் அக்செப்ட் பண்றேன். ம். சௌந்தர்யா சொன்னது என்னன்னா, நான் கனெக்ட் ஆகுறேன். அதனால வந்து எனக்கு வந்து அது வேணான்னு தோணுது அப்படின்னு சொன்ன வரைக்கும் எனக்கு ஓகே. ஆனா, வேணான்னு சொல்லி வெளில வந்ததுக்காக அவங்கள பத்தி பின்னாடி பேசுறது எனக்கு ஓகே இல்ல. அது அது இல்ல, இல்ல. அவ்வளோதான். அதுதான் நான் ஆ. சொல்ல வந்தேன். என்னன்னா, இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னா வந்து ட்ரஸ்ட் தான் ம். மெயின் இல்லையா? இப்ப நான் இப்போ ஒரு ஃப்ரெண்ட் இருக்காருன்னா, நான் வந்து அவரு வந்து அவர பத்தி இன்னொருத்தவங்க அவர் இல்லாதம்போது என்கிட்ட தப்பா சொன்னாலுமே, அத நான் எடுத்தோனமே அவங்கள ஜட்ஜ் பண்ணக்கூடாது. மேபி நான் வந்து திங்க் பண்ணணும். திங்க் பண்ணிட்டு அவங்கள்ட்ட ஒரு கன்சிடர் பண்ணிட்டு, அவங்கள போயிட்டு கன்சல்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் நான் வந்து அவர் பண்ணது கரெக்ட்டா, தப்பான்றத நான் வந்து நான் இது சொல்லணும். ஆனா எடுத்தோனமே வந்து இப்போ 10 பேர் இருக்கோம்னா, இவன் அப்படி மச்சான், அவன் அப்படி மச்சான்னு ஒருத்தர் சொல்றாங்கன்னா, அவங்க மேல ட்ரஸ்ட் இருக்காது யாருக்குமே. ஸோ அந்த ஒரு இத வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்பவும் பண்றாங்க. அது அவங்களுக்கு தெரிஞ்சு பண்றாங்களா, தெரியாம பண்றாங்களான்றது, அது நம்ம பார்க்குற எல்லாருக்குமே அது தெரியும். ஸோ அது ஒண்ணு. ஃபர்ஸ்ட்டு மெயினா அதுதான். அதுக்கப்புறம் வந்து தீபக்கோட ஃபேமிலிக்கு எதுக்கு இவ்ளோ ஸ்பேஸ் குடுத்தாங்கன்றது தெரியல. மேபி அவங்களுக்கு வந்து 25த் அவார்ட் கொண்டாடுனதுல வந்து விஜய் டிவி ரொம்பவே அ அத பத்தி தீபக்க ப்ரமோட் பண்றதுல சொல்லவா வேணும். அதுவும் இல்லாம அ அது வந்து எடுத்தோனே ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இல்ல அது பார்க்க நல்லா இருந்துச்சுல்ல. பிகாஸ் அந்த ரஞ்சினி தான அவங்க பேரு. அவங்க வந்து அத ரொம்ப என்கேஜிங்கா வச்சிருந்தாங்க. அது பார்க்கறதுக்கு கன்டென்ட்டும் நல்லா இருந்துச்சு. அதனால அந்த ஸ்பேஸ் டைம் குடுத்துருப்பாங்க. கன்சிடர் ரஞ்சினி வந்து அப்படியே உம்முனா மூஞ்சி மாரியே அமைதியா இருந்து எந்த கன்டென்ட்டுமே பேசாம, ஒரு மாரி அத ப்ராப்பரா அத கொண்டு போகாம இருந்திருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கான ஸ்பேஸ் அவ்வளோ நேரம் கிடைச்சிருக்காது. பிளஸ் அவங்க வந்து தூங்கி எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டாங்க. எல்லாரும் அப்பதான் ஒவ்வொருத்தரா வைக்க எந்திரிச்சு வந்துட்டு இருக்காங்க. மேபி அதனால அந்த டைம் கிடைச்சிருக்கலாம். இல்ல அதுதானே கன்டென்ட்டே. அவங்க வந்து பிக் ஸ்க்ரீன்ல வந்தவங்க தான் இல்லையா? ஸோ மேபி ஆப்வியஸ்லி அவங்க நெறையா அவார்ட் ஃபங்ஷன்ஸ்லயா இருக்கட்டும், அவங்க வந்து யூடியூப் சேனல் ஏகப்பட்ட சேனல்ஸ்ல அவங்க பேசியிருக்காங்க. தீபக்கோட சேர்ந்து ஸோ அப்படின்றப்ப அது அவங்களுக்கு தே நோ ஹவ் டு யுட்டிலைஸ் தெம். அ அந்த ஒரு இதுக்காக தான் மேபி அவங்கள அதுக்காக வந்து எப்படியா இருந்தாலும் ட டா அதாவது இப்ப டிடிஎஃப்னு வேற புதுசா டெர்ம் வந்து அது வந்து எல்லாத்துலயும் வரணுன்றதுக்காக அ கூட அவங்க பண்ணியிருக்கலாம் இல்லையா? இப்போ சேனல் தீபக் வந்து எப்படியா இருந்தாலும் டாப் 5ல கொண்டு வர போறீங்க. ஸோ, அதுக்கான ஒரு முன்னெடுப்பா இத பார்க்கலான்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா, ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் வந்து ஃபிசிக்கல் டாஸ்க்ல வந்து அவரு மேபி அந்த செங்கல் எடுக்கிறத தவிர, மத்த எதுலயுமே அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா டாஸ்க் வந்து பெர்ஃபார்ம் பண்ண மாரி எனக்கு தெரியல. ஏன்னா, எந்த டாஸ்க்லயுமே நெறைய இதுல அவரு ஃபெயில் ஆயிருக்காரு டாஸ்க்ல. ஸோ, அப்படி பார்க்கும்போது வந்து அ உள்ள இருக்கிறவங்களும் இல்லைங்களேங்க. அவரோட கிராஃப் வந்து பயங்கரமா இன்கிரீஸ் ஆயிருக்கேங்க. இப்ப கடைசியா செங்கல் இல்ல டாஸ்க்கு, அதுதான் அவங்க ரொம்ப டெவில் குளோரிஃபை பண்ற இல்ல, மாரி இல்ல, இருக்கு இல்ல, எனக்கு. இல்ல, இல்ல. அவர டெவில் நான் அக்செப்ட் பண்றேன். 1 செகண்ட். அவர வந்து நல்ல கன்டெஸ்டன்ட் அக்செப்ட் ஐயா, நான் பண்றேன். இங்க ஆ. அக்செப்ட் பண்ணணுன்ற நெசசிட்டி கிடையாதுங்க. ம். உங்க பெர்ஸ்பெக்டிவ் தான். ஆமா. நான் என்ன சொல்ல வரேன்னா, ம். ஒரு ஃபர்ஸ்ட்டு ஒரு 2 வாரம் பெர்ஃபார்ம் பண்ணாரு. அதுக்கப்புறம் பெர்ஃபார்மே பண்ணலன்ற அந்த குற்றச்சாட்டு எனக்குமே இருந்துச்சு. ஏன்னா, நானும் தீனாவுமே இத பத்தி போன வாரத்துக்கு முந்தின வாரம்லாம் நாங்க இத பயங்கரமா விமர்சிச்சிருக்கோம். ஆனா, அவருடைய கிராஃப் இன்கிரீஸ் ஆகுது அப்படிங்கும்பொழுது, அத நம்ம அக்செப்ட் பண்ணி தான ஆகணும். ஆனா, அதுக்கான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கண்டிப்பா விஜய் டிவி குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றத நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா, எந்த ஒரு இடத்துலயுமே அவர கொஸ்டின் பண்ணவே இல்ல. அவர் மேல ஒரு பெரிய தப்புன்னு ஒரு 2 இடத்துல வந்தப்ப கூட, அத கொஸ்டின் பண்ணாம பிகாஸ் அந்த கொஸ்டின் பண்ணும்பொழுது அதனால பாதிக்கப்பட்டு அடுத்த வாரம் கேம் டவுன் ஆகும் பார்த்தீங்களா? அந்த ஒரு பிரிவிலேஜ் வந்து தீபக் இருந்துச்சு. ஏன்னா, அவர் அந்த மாரி டவுன் ஆகல. அவர யாருமே அந்த மாரி ஒரு கொஸ்டின் கேட்கவே இல்ல. அது நீங்க சொல்றீங்க. அது கம்ப்ளீட்லி அக்ரி. ஆனா வந்து இந்த ஃபேமிலி அது இது எந்த ஒரு டாஸ்க்லயுமே அவர் பண்ணவே இல்ல அப்படின்றத வந்து அக்செப்ட் பண்ண முடியாது. பிகாஸ் மேக்ஸிமம் எனக்கு குக்கிங் டீம் சமைக்கிறாரு அப்படின்னாவே எனக்கு தீபக்கோட மூஞ்சி மட்டும் தான் வரும். பிகாஸ் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் ஐ ஹவ் சீன் ஒன்லி தீபக் இன் தட் குக்கிங் ஆஸ் வெல் அஸ் இன் சம் டிசிஷன் மேக்கிங் ஆர் இப்ப ரீசென்ட் வீக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா எல்லா டாஸ்க்குமே ஃபுல் இல்ல ஃபிளெட்ஜ்டா விளையாடுறாரு. அது குக்கிங் பேசிக்கலி அவருக்கு வரும். ஒன் ஒன் திங் ஃபர்ஸ்ட் திங் ஓகேவா? அதனால வந்து அவர் மேபி பெர்ஃபார்ம் பண்ணலாம். பட் அப்படின்னு இங்க வந்து ஒரு சமயோஜிதமா நம்ம யோசிக்கணும். பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கிறதுக்காக அந்த டாஸ்க் குக்கிங்ன்றது ஒரு டாஸ்க் கிடையாது என்ன ஏங்க பொறுத்தவரைக்கும். அது வந்து ஒரு நான் சொல்றேங்க. ஆ, அவரோட ஆ பிரசன்ஸ் எனக்கு அது புரியுது, தெரிது. புரியுது. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அதுக்கு அடுத்த டாஸ்க்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரேன்னு நான் உங்ககிட்ட சொல்றேன்.
ஓகே. இப்ப இல்ல கன்சிடர் அவர் என்னன்னா பண்ணவே இப்ப இல்லன்னு ம வச்சுக்கோங்களேன், நானுமே வந்து பேச ஆ. மாட்டேன். அவர் ஒண்ணுமே பண்ணலங்க. சும்மா தூக்கி குடுக்குறாங்கன்பேன். ஆனா, அவருக்கு அந்த பிரிவிலேஜ் கிடைக்கிறதுல எனக்குமே உடன்பாடு கிடையாது தான். ஏன்னா, இப்ப வந்து ஜாக்லின் அத்தன வாரம் திட்டியிருக்காங்க, பண்ணாத தவறுக்கு. சௌந்தர்யாக்கான ரோஸ்ட் வந்து வாரம், வாரம் வந்து கிடைச்சிருக்கு. இப்ப லாஸ்ட் 1 வாரம் அருண் இத்தன நாள் ஒண்ணுமே சொல்லாம, அருண ஜஸ்ட் லைக் தட் வந்து நீ பண்ண தப்புன்னு சொன்னதுமே, அருணோட கேம் கம்ப்ளீட்டா குறைஞ்சிருச்சு. ஓகே. இந்த மாரி ஒரு ம். விஷயம் நடந்து, அதுக்கப்புறம் அவர் வந்து திரும்பவும் ஒரு கம்பேக் குடுத்திருக்காரு அப்டின்னா, அத நான் இன்னமுமே வந்து பரவால்ல பாரேன். இது நடந்து கூட இவர் சூப்பரா இருக்காரு அப்படின்னு நான் பேசலாம். பட் அந்த ஒரு பிரிவிலேஜ் விஜய் டிவி வந்து அவருக்கு மட்டும் குடுத்துருக்காங்கன்றத நான் பார்க்குறேன். அதான். அது இப்ப எப்படின்னா, அந்த மஞ்சரி வந்து அவருக்கு ஸ்டேஜ் மேல ஏறி நின்னு, இது கரெக்ட் தான் அப்படின்னு பேசினப்போ வந்து, இங்க இருக்கவங்களுக்கே நெறையா வந்து அவர் மேல ஒரு ஹேட்ரட் இருந்துச்சு. அப்படி பண்ணியிருக்கக்கூடாது. தீபக் வந்து பண்ண தப்பு. ஆனா, அது எல்லாத்தையுமே மறந்துட்டு ரொம்ப குளோரிஃபை பண்ற மாரி, ஐயோ! எல்லாரும் வர்றவங்க எல்லாமே எனக்கு தீபக் ஃபேமிலி தீபக் புடிச்சிருந்துச்சு. அவர் இப்ப கிட்டத்தட்ட ஒரு 2, 3 வீக்ஸாவே எப்ப அந்த அந்த ராஜா அந்த இந்த அந்த இது ராணவகேசரி அப்போலேருந்தே அவர் வந்து பீக்ல இருக்காரு. பட் ஸ்டில் வந்து அது கன்டின்யூ ஆயிட்டே இருக்குன்னா, அப்ப அவரு அங்க தீனி போடுறாரு ஒண்ணு ஒத்துக்கிறேன். பட் ஸ்டில் அத வந்து ரொம்ப அவர் பண்ணது தப்பே இல்ல இங்க. அருண் பண்ணது மட்டும் தான் அப்ப பண்ணது எல்லாமே தப்பு அப்படின்ற மாரி ஒரு குளோரிஃபிகேஷன் நடக்குது. அதுதான் எனக்கு வந்து ஒரு மாரி ரொம்பவும் குளோரிஃபை பண்ணா அவர் வந்து மேபி டைட்டில் வின்னரா கூட வந்துருவாரோன்ற ஒரு பயம் கூட இருக்கு ஒரு பக்கம். ஏன்னா, அத விட நல்லா விளையாடுறவங்க மேபி மஞ்சரிலாம் அது அவரே கூட சொல்லியிருப்பாருங்க. இருக்காங்க. நோ, 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 நோ. அவரே அ சொல்லியிருப்பாரு. அவர் வந்து இல்ல டைட்டில் வின்னர் ஆகணும்ன்றது ஆசை எல்லாத்துக்குமே இருக்கு தான். ஆனா அத விட டிசர்விங் ஆன பிளேயர்ஸ் தான் நானே பார்க்குறேன். சோ எனக்கு அது அது வந்து எனக்கு எனக்கு அதுல இதே கிடையாதுன்ற மாரி அவர் சொல்லியிருப்பாப்ல. அந்த மாரி இந்த வீட்ல யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த புரிதல் இருக்குங்கும்போது ஐ ஃபீல் லைக் இட்ஸ் ஓகே தான். ஆமா. அவரு ஜென்யூனா விளையாடுறாரு. ம். அதெல்லாம் அண்ட் எல்லாமே நீங்க வந்து புரியுது. ஏன் வந்து இவ்ளோ புடிக்குது? ஏன் வந்து இந்த அளவுக்கு குளோரிஃபை பண்ற ஆஹா. அளவுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இட்ஸ் அபௌட் அ கம்ப்ளீட் ஃபேமிலி. ம்ஹ்ஹ்ம். இப்போ ஓகே. ஒரு ஒரு ஃபேமிலினா என்ன சொல்லுவோம்? ஒரு ஹஸ்பண்ட், ஒய்ஃப், குழந்தை. இல்ல கல்யாணம் ஆகாதவங்க அப்டின்னா, ஒரு 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 பையனோ, பொண்ணோ, அப்பா, அம்மா, கூட இருக்க சிப்லிங்ஸ் இவங்க தான் கம்ப்ளீட் ஃபேமிலி. இவங்கள்ல மொத்தமாவே 3 பேர் இருக்காங்க. அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் த பிளேஸ்ல வந்து அவங்கள பத்தி அவர் பேசிட்டே இருக்காரு. நல்ல நல்ல வார்த்தைகள் பேசிட்டே இருக்காரு. ஸோ அதோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் கியூரியாசிட்டி ஆடியன்ஸ்க்கு இருக்கு. அவங்க வரும்போதும் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னும் பொழுது, அத நம்ம அக்செப்ட் பண்ணி தான ஆகணும். இப்ப அவங்க அ ஒண்ணுமே பண்ணல, எதுவுமே சொல்லவே இல்ல அப்டின்னா வந்து நம்ம ஏதாவது பேசலாம். என்னங்க ஒண்ணுமே பண்ணல. இவங்களுக்கு போய் நம்ம இந்த மாரி பண்றீங்களேன்னு. பட் தே ஹேவ் டன் சம்திங் குட் ரைட். இ அப்புறமேட்டு எப்படி நம்ம இல்ல. அத விட பெரிய கனவுகளோட இருக்கிற ஃபேமிலில நான் என்ன கேட்கிறேன், இந்த இந்த குளோரிஃபை பண்றது வந்து மஞ்சரிக்கு நீங்க பண்ணலான்றேன். எனக்கு வந்து ஒரு படிக்கு மேலே போய் மஞ்சரிக்கு இது பண்ணலாம். ஏன்னா, அவங்களோட வாழ்க்கை அவரு வந்து என்ன இதுக்கு பையன் சொன்னான், "நீ பிக் பாஸ் போயிட்டு வா, பிக் பாஸ்" ஸோ அது எனக்கு ஒரு ஒரு எனக்கு அங்க ஒரு வாண்டே தேவைப்படல. பிக் பாஸ்க்கான வாண்டே அங்க இல்லன்னு நான் நெனைக்கிறேன். தீபக்கோட அவ்வளோ பெரிய ஒரு கஷ்டம். ஒரு ஆடி கார் வச்சிருக்கிறவரு வந்து, "என் பையன் சொல்லிட்டான் பிக் பாஸ்ல போய் நிரூபிச்சுட்டு வாப்பா." அது எல்லாரோட இதுவுமே தான் இருக்கும். பட் ஆனா இங்க மஞ்சரியா இருக்கட்டும், மத்த நெறைய கண்டெஸ்டன்ட் முத்துக்குமரனா இருக்கட்டும், அவங்களோட இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமான ஒரு இதுல இருந்து இது இது வந்து அதுக்காக தவிர்த்திருக்கலாம்னு நெனைக்கிறேங்கய்யா. நான் நோ, ஓக்கான நோ, 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 நோ. ஆடி கார் என்னது? வச்சிருக்காரு. அது இது இதெல்லாமே வந்து சரி. அவரு ம். கஷ்டப்பட்டுருக்காப்ல, அவரு கரெக்ட்டுங்க. சம்பாதிச்சிருக்காப்ல, அவரு வாங்கியிருக்காப்ல. ஆமா. மேபி ஒரு ஒரு பிரேக் வரும்ல. இப்ப சில முகங்கள்லாம் நம்ம பார்ப்போம். விஜய் டிவிலயே பார்த்தீங்கன்னா, ஆங்கர்ன்னு மாறிக்கிட்டே இருப்பாங்க. ம். அந்தந்த சீசன்ல அவங்க பயங்கர ட்ரெண்டா இருப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அவங்க சேலரியே இல்லாம சும்மா இருப்பாங்க. ஒண்ணுமே பண்ணாம இருப்பாங்க. அந்த மாதிரி இப்போ இவரு ஒரு 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 மாரி பீக்ல இருந்திருக்காரு. திரும்ப ஒரு மாரி ஒரு டவுன் ஆன மாரி ஒரு ஃபீல் அவருக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அகைன் ஹி ஜஸ்ட் வாண்ட் டூ ப்ரூவ் ஹிம்செல்ஃப் ஒரு ஒரு ஓப்பன் ஃபோரம்ல. அதுக்காக நீ பிக் பாஸ் போப்பா. நீ நல்லா விளையாடு. நெறைய எல்லாருமே இங்க பிக் பாஸ்குள்ள வரது வந்து ஜஸ்ட் ஒரு பணத்துக்காக கிடையாது. இதனால ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வரும். இல்லன்னா வந்து இந்த அது பேர் என்ன? என்னமோ பண்றாங்களேங்க. எ கொலாபரேஷன்ஸ் அந்த வீடியோ அது இது. அதுக்கான ஒரு இன்டர்வியூஸ் இந்த மாரி ஆப்பர்ச்சுனிட்டீஸ்க்காக தான் இவங்க வராங்க. ஓகே. அத தாண்டி மக்கள் நம்மள என்ன நெனைக்கிறாங்க? அப்படின்றதுக்காக தானே வராங்க. அத நம்ம தடை சொல்ல முடியாது. அஸ் சன் அவரு கேட்டிருக்காப்ல. இப்ப என்ன கூட தான் இந்த பிலிவின் வந்து, "நீ பிக் பாஸ்குள்ள போ, பிக் பாஸ்குள்ள போன்னு" வருஷக்கணக்கா சொல்லிக்கிட்டு இருக்கு. வருஷம் முழுக்க சொல்லிக்கிட்டு இருக்கு. அதுக்காக வந்து இல்ல நம்ம அது எதுவுமே சொல்ல போலாங்க. முடியாது. அது தப்பு கிடையாது. அது சொல்ற அவங்கவங்க ஆனா அ அது கரெக்ட். நான் என்ன நீங்க போனீங்கன்னா, நானுமே வந்து இது பண்ணி இந்த மாரி பேனர்லாம் போட்டு கூட சப்போர்ட் பண்றேன். பட் நான் வந்து ஐயா ஐயா அப்படிலாம் நடக்காது. ஃபுல் இல்லங்க. நெகட்டிவிட்டி. எப்படி?
டாம் உள்ள போனாங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபுல் நெகட்டிவிட்டி அவ்வளதான். இல்ல நான் ஒரு இதுக்காக சொல்றேன். ஏன்னு கேட்டா, எனக்கு நான் என்னோட பார்வையில நான் அப்படி பார்க்குறேன். இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா, எனக்கு எனக்கு அத காட்டிலும் வந்து நான் ஆஸ் அ காமன் அ ஹியூமன் பீயிங்கா வந்து நான் வந்து எனக்கு வந்து மஞ்சரியோட இது வந்து எனக்கு ரொம்ப பெருசா இருக்கு. அவங்கள வந்து இந்த மாரி கிரிட்டிசைஸ் பண்றது வந்து ரொம்ப அந்த ஃபேமிலிய வச்சு கிரிட்டிசைஸ் பண்றது ரொம்ப தப்பு. அவங்களும் மேபி டாஸ்க்லயும் சரி நெறைய இதுல எல்லாத்துலயுமே மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அந்த அந்த எக்சர்சைஸ் பண்ண இப்போ முத்துக்குமரன் சொன்னது வந்து, அதுக்கப்புறம் அத அவங்க ஒத்துட்டு போயிருக்கலாம். அந்த மாரி நெறைய இருக்கு. பட் ஸ்டில் அதெல்லாமே வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயம் கிடையாது. கம்பேர்ட் டூ திஸ் இந்த ஃபேமிலி ரவுண்ட பொறுத்தவரைக்கும் நான் சொல்றேன். அதே மாரி இந்த ரயன்ற பாருங்க யாரு இன்னொருத்தர் வந்தாரு. விஷால் விஷாலுக்குலாம் வந்து இந்த மாரி அவரு பேசுனதுக்கு வந்து ரொம்பவுமே வந்து எல்லாருமே லைட்டா சப்போர்ட் பண்ணாங்க. ஃபேமிலி பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. எல்லாரோட ஃபேமிலியும் எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். பர்சனலி நான் வந்து வெளியில வந்ததுக்கப்புறம் எல்லாரோட ஃபேமிலியும் அவங்கவங்க ஃபேமிலி பார்க்கும்போது பரவாயில்லையே! இந்த ஃபேமிலி நல்லா இருக்கே! அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆனா அங்க உள்ள வந்துட்டு அவங்க என்ன பேசுறாங்க, அந்த அவங்களோட அவ்வான்றவங்க வந்து நல்லா பேசினாங்க. நல்லா வந்து கரெக்ட்டா ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சாங்க. தப்பு பண்ணவங்களுக்கு யார் தப்பு பண்ணியிருந்தாலும், அது தப்புனா தப்பு. கரெக்ட்டா பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். தப்பு பண்ணவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து பதிவு பண்ணது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஆனா, எடுத்தோனே எடுத்தோனே வந்து எனக்கு ஐய்யய்யோ! அந்த சௌந்தர்யா எனக்கும் பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும்னு அங்க தான் மாட்டிக்கிட்டீங்க போங்க. அங்க இந்த இந்த டெம்ப்ளேட்ட போடணும்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு இத. ஏன்னா, அவங்க அப்பா வந்து சௌந்தர்யா தான் எல்லாருக்குமே வந்து ஏன்னா, அங்க வந்து பையன் வலுவா தப்பு பண்ணியிருக்காரு. அத வந்து இது கவர் பண்றதுக்காக இது பண்றாங்கன்றது கூட தெரியாத அளவுக்கு இன்னைக்கு தெரியாது. இன்னைக்கு எபிசோட் பார்த்தோனே தெரியாது. இந்த மாரி நான் 2, 3 பேர் பேசும்போது தான் அது வந்து வெளிப்படும். பட் அத பத்தி அப்படியே கவர் பண்ணாம மறைச்சது வந்து ஆ ரொம்ப இதா இருந்துச்சு. ஆ உடனே வந்து சௌந்தர்யா ஒரு 2 நிமிஷத்துல டேமேஜ் பண்ணிட்டாங்க. அவங்க அவங்க ஐயோ! தேங்க்ஸ் ஆன்டி அப்படின்னு சொன்னவங்கள ராயன் வந்து அவங்க அக்கா வந்து வன்மத்த கக்குற மாரி அது வந்து ஒத்துக்கவே முடியாது. பட் அ அதாவது அவங்க சொன்னது வந்து கண்டிப்பா ஒத்துக்க முடியாது. அவங்களுக்கு அவங்களுக்கு இருந்த வன்மத்த வந்து வெளியில வந்து கக்குன மாரி இருந்துச்சு. எப்படின்னா வந்து அ இவங்க அ அதாவது ஐயய்யோ! சொல்ல மறந்துருச்சே. ஜாக்லின் வந்து இந்த மாரி இப்ப யாருமே வந்து ஒழுங்கா உனக்கு இதா இல்ல, அப்படின்னு சொல்றது வந்து மேபி அவங்கள வேணும்னே ட்ரிகர் பண்ணி அவன வந்து ஒரு நல்ல கேம் விளையாட வைக்கணும் அப்படின்றதுக்காக எக்ஸ்ட்ரா இன்புட்ஸ் குடுத்த மாரி எனக்கு எனக்கு ஃபீல் ஆச்சு. மேபி அது அவங்க பார்வையில அப்படி இருந்திருக்கலாம். அத அவங்க தவிர்த்திருக்கலாம். அது இன்னொருத்தவங்க முன்னாடியும் போய் சொன்னது வந்து வந்து அது ரயனோட கேம தான் எனக்கு பாதிக்கும். இன்டர்னலா உள்ள இருக்கிறவங்களுக்கு உள்ள இருந்து அப்படின்னு நான் வந்து ஃபீல் பண்றேன். அவ்வளோதானே மத்தபடி இன்னைக்கு வேற யாரும் வரலல்ல. ஸோ பேசுனது எல்லாம் முரண்படுற மாதிரியான பாயிண்ட்டு. மத்தபடி ஒண்ணும் இல்லையாம். நல்லா இருக்கு. இல்ல சூப்பரா. எனக்கு மஞ்சரி அவங்க அம்மா வந்து பேசினது வந்து எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ஒருத்தவங்க சொன்னாங்க எனக்கும் அஸ்வதியா எனக்கும் எனக்குமே ரொம்ப அவங்க பேசினது புடிச்சிருந்துச்சு. எனக்கு ரொம்ப பக்கத்து வீட்ல இருக்கிறவங்க, இல்ல எங்க அம்மாவ பார்க்குற மாரியே ஒரு ஃபீல் அவங்களோட உண்மையான அந்த பாசமும், அவங்களோட இதுவுமே ரொம்ப நல்லா வெளிப்பட்டுச்சு. அது வந்து அழகா வந்து அவங்க அவங்க ஏதோ கேமரா முன்னாடி இருக்கோம் அப்படின்றது இல்லாம, அவங்க உண்மையா அப்படி வெளிப்படுத்தினது வந்து பார்க்குறவங்களுக்கு நல்லா இருந்துச்சு. பரவால்ல இந்த ஷோல சரி நம்மளுக்கும் நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கவங்கள பார்க்குற மாரி இருக்கே! அப்படின்ற ஒரு இத காட்டுனது வந்து விஜய் டிவி உண்மையாலுமே. அதே மாரி இவங்களுமே வந்து ரொம்ப நார்மலா ரொம்ப இதா தான் ஹம்பிளா தான் இருந்தாங்க. விஷாலோட அவங்க அம்மாவும் ரொம்பவுமே ஒண்ணும் அதிகமா இது பண்ணிக்காம ஒரு கேஷுவலா இருந்தாங்க. ஸோ இட் வாஸ் குட். ஸோ ஃபைனலி டே வாஸ் குட். பட் ஐ அம் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் அருண்ஸ் ஃபேமிலி. ஓகே. தேங்க் யூ. ஃபேமிலியா? சிங்கிளா வந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அர்ச்சனா மட்டும் வந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க ஜிபின்? இல்ல அப்படி வந்தாங்கன்னா தான் அதுதான் மெயின் நேத்து ஏன் கன்டென்ட். ஏன் ஏன் வந்து நீங்க ஈகரா அருண் ஃபேமிலிக்கு வெயிட் பண்றீங்க? நேத்து தான் நீங்க அருணோட ஃபேன் கிடையாதுன்னு நீங்க சொன்னீங்க. அருணோட ஃபேன் கிடையாதுங்க. பட் நீங்க எப்படி ஈகரா எல்லாம் மத்த ஃபேமிலிக்குலாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. அதான் நான் வெயிட் ஏன்னா பண்றேங்க. நான் நீங்க அக்ரி பண்ணிக்கணும்னு நான் நெனைக்கிறேன். எஸ் ஐ அம் அருண்ஸ் ஃபேன் இல்லங்க. அப்படின்னு. இல்ல எனக்கு இப்பவுமே வந்து அருண் வந்து டாப் 5ல இருப்பாருன்னு எனக்கு ஒரு பிலீவ் இருக்கு. பட் மேபி இருப்பாருங்க. அதுக்காக தான் இப்ப பார்த்தீங்கன்னா, எதுக்கு இந்த ஃபேமிலி ரவுண்ட் இப்படி கொண்டு போறாங்கன்னா, இன்னைக்கு செகண்ட் டேவே அர்ச்சனா உள்ள போயிருக்க வேண்டியது. ஓகேங்களா? ஆனா அவங்க இன்னைக்கு போகல. ஏன்னா, நேத்து என்டையர் டே அழுதுருக்காப்ல. இத வச்சு எப்படி டாப் 5க்கு கொண்டு போகுதுன்னு சேனல் பிளான் பண்றதா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நாளைக்கு அர்ச்சனா உள்ள போல. நாளான்னைக்கு போறாங்க.
எல்லா ஃபேமிலியும் முடிச்சு, எல்லாரும் திட்டுனதுக்கு அப்புறமேட்டு, இவங்க போயி, இவரு வந்து எப்ப இருந்தாலும் அந்த ஒரு லவ், ரொமான்ஸ் இதெல்லாம் இருக்கும்ல. அழுதுருப்பாப்ல, கட்டி புடிச்சு அழுவுவாரு, முடியலன்னு சொல்லுவாரு. அப்ப ஒரு சிம்பத்தி கெயின் ஆகும். ஓகேங்களா? ஐயா, ஐயா இது அதுதான் ஐயா அதுதான் அருண் தோட்டு பண்ணா மட்டும் இது வந்து நோ, சிம்பத்தி நோ, 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 சொல்றதெல்லாம் நோ. நான் அருண மட்டும் சொல்லல. அருணுக்கு ஸ்பெசிஃபிக்கா பண்றாங்கன்னு நான் சொல்றேன். பர்ட்டிகுலரா வந்து அந்த அந்த கிராஃப கொண்டு போய் எப்படி ஓகே. சேர்க்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஏன்னா, இப்போ இந்த வாரம் தீபக் வந்து நாமினேஷன்ல இல்ல கரெக்ட்டா? இருக்காரா? நாமினேஷன் இல்ல. நாமினேஷன்ல இல்ல. ஓகே. இல்ல, இல்ல. ப ஒண்ணும் ப பேச இல்ல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லங்க. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஃபேமிலிய உள்ள அனுப்புறதே இவங்க இப்போ இப்போ மஞ்சரி இவங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் நாள்ல போட்டுருக்காங்கல்ல. அதுக்கான ரீசனுமே எப்படி அப்படின்னா, கன்சிடர் மஞ்சரி இஸ் அ குட் பிளேயர். டூ பி ஹானஸ்ட் நான் இப்போ தீபக் கிட்ட வந்து ஒரு 3 வாரம் எப்படி அவர் நல்லா பண்ணலன்னு சொன்னனோ, மஞ்சரி எல்லா வாரமும் எஃபோர்ட் போட்டுருக்காங்க. எல்லா வாரமும் பெர்ஃபெக்ட்டா ப்ளே பண்ணியிருக்காங்க. இர்ரெஸ்பெக்டிவ் எவ்ளோ நெகட்டிவிட்டி வந்தாலும், ஹவுஸ்மேட்ஸ் அவ்ளோ ரோஸ்ட் பண்ணாலும், ஹோஸ்ட் அவ்ளோ ரோஸ்ட் பண்ணாலும், அத பத்தி காதுலயே வாங்கிக்காம அப்படி கம்பேக் குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஷி இஸ் அ பொட்டன்ஷியல் பிளேயர். பட் வென் இட் கம்ஸ் டூ வோட்டிங் அவங்களுக்கு வோட் கம்மியா இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் நாளே மஞ்சரியோட ஃபேமிலிய உள்ள அனுப்பும் பொழுது, அண்ட் வி நியூ இட் தட் ஷி இஸ் அ சிங்கிள் மதர். மேபி இப்போ அவங்க என்கேஜ் ஆயிருந்திருக்கலாம். அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு. அந்த ஃபேமிலி ரவுண்ட் வரும்பொழுது, அந்த ஃபேமிலி இப்ப பார்த்திருப்பாங்கல்ல, இத்தன பேர் இவ்வளோ திட்டியிருப்பாங்க இல்லையா? அதனால அந்த ஃபேமிலி வந்து ரொம்ப உடைஞ்சு போயிருப்பாங்க. அந்த கான்வர்சேஷன்ஸ் ஜெனுவனா இருக்கும். அந்த பையனோட இருக்க இது நல்லா இருக்கும். அதனால வோட்டிங் இன்கிரீஸ் ஆகும். ஓகேங்களா? அதனால தான் ஃபர்ஸ்ட் டேல மஞ்சரியோட ஃபேமிலிய உள்ள அனுப்பிச்சிருக்காங்கன்றத நான் பார்க்குறேன். ஈவன் ரயானுக்குமே வந்து அடுத்து கொஞ்சம் புஷ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் டே மேபி ஏதாவது கன்டென்ட் கிடைக்குமா? விஷாலுக்கும் அதான் ட்ரை பண்ணாங்க. பட் இதனால சிம்பத்தி ஆயி விஷாலுக்கு ஓட்டு வருமான்னு கேட்டா, எனக்கு முன்னாடி இருந்ததுக்கும், இப்ப இருந்ததுக்கும் விஷால பத்தி 0.1% கூட அபிப்பிராயம் சேஞ்ச் ஆகல. அவங்க ஃபேமிலி எக்ஸாக்ட்லி. வந்ததுக்கு வந்த வந்த பிறகும் கூட, எனக்கு 0.1% கூட விஷால் பத்தின அந்த ஒரு இது வந்து கிராஃப் சேஞ்சே ஆகல. அப்படியே ஆனா அவங்க விஷால் இன்னைக்கு போட்டதுமே வந்து டாப் 5 க்குள்ள புஷ் பண்றதுக்கு தான். அது ஆனா ஓட்டு கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா, கிடைக்காது சார். இப்போ இப்போ வந்து என்னன்னா, இந்த முத்துக்குமரன் வந்து கரெக்ட்டா ஒரு இடத்துல ஹேண்டில் பண்ணாரு பார்த்தீங்களா? சரி அது அவங்களோட இது அது வந்து அவங்க அக்கா அதனால அவங்க அப்படி பேசுறாங்க. விட்டுரு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மஞ்சரி வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து அத அப்படி சொல்லும்போது அத கொஞ்சம் இதா போகும். எப்படின்னா, "அத நான் அப்படி சொல்லவே இல்லையே." அத அப்படியே அட்ரஸ் பண்ணாம, சரி ஓகே. அது அவங்களோட இதுன்னு சொல்லி அத கரெக்ட்டா அது வந்து அது ஹேண்டில் பண்ணிட்டாரு அவரு. அதுவும் அதே மாரி அதுக்கு நந்தினியும் முன்னாடி ஏங்க விஜய் விஷால் பேசுனது கூட மஞ்சரி அவ்ளோ அழகா ஹேண்டில் பண்ணாங்க. நானே வேற லெவல். எனக்கு தனிப்பட்ட நபரா அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆஸ் அ பிளேயரா வந்து கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பா இருக்கு. எனக்கு அதுல வந்து பிடிக்கல அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து தட்ஸ் ஹவ் இட் ஷுட் பி. அடுத்து அவங்களாலயுமே பேச முடியலல்ல. என்ன என்ன போய் பேசுவாங்க? என்ன கேட்பாங்க இவங்க கிட்ட? அது வந்து எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. என்னமோ இவரு இவரு வந்து பெரிய தியாக சுடர் மாதிரியும், பையன் பண்ண வேலை எல்லாமே அயோக்கியத்தனம் வீட்டுக்குள்ள. அதுல எங்கிட்டு போய் சப்போர்ட் பண்ணுவாங்க? அதான் அது வந்து யாராவது சொல்லியிருக்கலாமே. எனக்கு வந்து எல்லாருமே அருணையே வந்து சொன்னது வந்து அது வந்து எனக்கு அ இல்லங்க. அருண பத்தி மட்டும் சொல்லாம, மத்தவங்களையும் சொல்லியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மைலேஜ் கூட்டுறதுக்காக அருணோட நேம மட்டும் சொன்னதா கூட காட்டியிருக்கலாம். பாசிபிலிட்டீஸ் ஆர் தேர். இல்ல, இல்ல வாய்ப்புகள் இருக்குன்னு நான் சொல்றேன். நான் சிரிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. எனக்கு அப்படி தோணுது. உங்களுக்கு அப்படி தோணல அப்படின்னா ஓகே தான். பட் கன்சிடர் அருண மட்டும் கேட்காம முரண்பாடு அப்படின்றப்போ, இப்ப மஞ்சரி வீட்ல இருந்து எல்லாத்துக்கிட்டயுமே பேசுனாங்க கரெக்ட்டா? பட் எல்லா இடத்துலயுமே ஸ்பெசிஃபிக்கா ஃபர்ஸ்ட் அருண், அருண், அருண்னு காட்டும்பொழுது என்ன ஆகுது? அவர் பிரேக் டவுன் ஆகுறாருன்றத நம்ம பார்க்குறோம். ம். அவர் மேல ஒரு சிம்பத்தி ஃபேக்டர் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கிரியேட் ஆகுது. அடுத்து அவருடைய ஃபேமிலி இப்ப நாளைக்கு வரவங்களும் சும்மா இருப்பாங்களா? அதையும் போட்டு காட்டுவாங்க. இப்ப இ லாஸ்ட் சீசன் இப்படிதான் நடந்துச்சு மணிக்கு. மணி இருங்க, ஒண்ணுமே பண்ணல. சும்மா அந்த முட்டைக்குள்ள உட்காந்துட்டு தான் இருந்தாப்புல. எல்லார்த்த பத்தியும் பின்னாடி தப்பா பேசுவாப்புல. கேம்ன்னு வந்துட்டா ஒண்ணும் விளையாட மாட்டாப்புல தலைவன். இருங்க. இப்போ ஒண்ணு போடுறேன் ஓகே. பாருங்க. ஆனா நான் அருண ரெஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா, அவரு எல்லாத்துக்குமே சாரி கரெக்ட்டா ப்ராப்பரா அட்ரஸ் பண்ணி சாரி கேட்டது வந்து எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. உண்மையாலுமே அவர் வந்து ஒரு ஒரு இதுலயே வந்து ஒரு ஸ்ட்ராங் பெர்சனா எனக்கு வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல் பெர்சனா எனக்கு ஃபீல் ஆகுது. ஃபீல் ஆகுது. ஓகே. அதையே சொல்லும்போது சிரிச்சுட்டே இல்ல சொல்றீங்க எனக்கு ஜோகர் நீங்க. இல்ல இங்க ஒருத்தவங்க பேசிட்டு இருந்தாங்க. அதனால சிரிச்சீங்களா? பேசுறேன். சரி ஓகே. ஆனா டக்குன்னு அடிச்சிட்டீங்களே சிரிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லன்னு ஒரு நிமிஷத்துல டக்குன்னு உங்க இத காட்டிட்டீங்களே. காட்டிட்டேன் நான் பொருள என்ன வன்மத்த இல்ல, காட்டிட்டேங்கிறீங்களா? இல்ல. வன்மம் இல்லைங்கயா. இல்ல, இல்ல இல்ல. சிரிக்கிறது. இல்ல விஷாலுக்கு எதுக்கோ சொன்னீங்க. அருணுக்கு மட்டும் வந்து அது நெகட்டிவா இருக்கிற மாரி காட்டி அதுக்கப்புறம் பண்ணப்போ நான் லைட்டா சிரிச்சேன். ஆமாங்க. இல்லன்னு சிரிக்கிறதுக்கு எங்க அந்த அந்த இது இல்லன்னு நீங்க சொல்றீங்களா? சீரியஸா நான் கேட்கிறேன். அப்படி உங்களுக்கு தோணலையா? மத்த யாருக்காவது அப்படி தோணுதா? தோணலையா? இல்ல எனக்கு அப்படி தோணும். ஏன்னா அவங்களோட இதுதானேங்க சொல்றாங்க. தனித்தனியா வந்து தான் சொல்லிட்டு போறாங்க. யாருக்கும் நீங்க சொன்ன மாரி தான். முன்னாடி வந்தவங்களுக்கு, பின்னாடி வந்தவங்க தெரியாது. ஸோ அது வந்து அது எப்படி நம்ம கரெக்ட்டா அது மேபி அவங்களுக்கு இல்லங்க. தோணியிருக்கலாம். ஏன்னா நோ. இப்ப ஏன் நான் அத ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன்னாங்க, 24 மணி நேரம் நமக்கு காட்டுறாங்க அப்டின்னா, எல்லாமே வந்து டிஃபர்ட் வெர்ஷன் தான். கரெக்ட்டா?
எல்லா கேமராவையும் நமக்கு காட்டுறது கிடையாது. எல்லா கான்வர்சேஷன்ஸையும் நமக்கு காட்ட மாட்டாங்க. அத ஆமா. கட் ஷாட் பண்ணி எடிட் பண்ணி ஏன் ஒரு நாள் எடுத்துக்கிறாங்க அப்டின்னா, இவங்க இவங்க என்ன ப்ரொஜெக்ட் பண்ணணும், என்ன மக்களுக்கு காட்டணும்னு நெனைக்கிறாங்களோ, அதத்தான் காட்டுவாங்க. எங் அப்படி இருக்கும் பட்சத்துல தட்ஸ் லைக் எ சிம்பத்தி ஓட்டு தாங்க. இல்ல மேபி உங்களுக்கு அப்படி இல்ல தோணலனா நான் ஓகே. என்ன பட் எனக்கு சொல்றேன், அது அப்படிதான் தோணுது. பரவால்ல. 1 ம். விதத்துல பரவால்ல. எங்க இருந்தோ சேனல் ஆளு அவரு பாயிண்ட் போறாரு. சௌந்தர்யா வாங்க சௌந்தர்யா மாரி ஆளுங்க இவ்வளவு நாள் உள்ள இருக்கும்போது, வந்து அவரு வந்துட்டு போறாரு அப்படின்றது தான். வேற ஒண்ணும் இல்ல. சௌந்தர்யா மாதிரி ஆளுங்க இவ்ளோ நாள் உள்ள. ஏங்க சௌந்தர்யாக்கு ஃபேன்ஸ் வெளியில பண்றது கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். இது சௌந்தர்யாக்கே தெரியாது. ஒரே ஒரு நபர் வந்து சப்போர்ட் பண்றதா நெனச்சு, எல்லாத்துக்கிட்டயும் பேசி, திட்டி ஒண்ணு பண்ணிட்டு இருக்காப்ல. ஓகே. சௌந்தர்யாக்கு பிஆர் இருக்குன்றது சௌந்தர்யாக்கே ஃபர்ஸ்ட் தெரியாது. மேபி அப்படி அப்படி நான் நெனைக்கிறேன். ஏன்னா ஒருத்தர் தான் வந்து இந்த அளவுக்கு இத பண்ணிட்டு இருக்காரு. இத்தன நாள் ஒண்ணுமே அவங்க பண்ணலீங்களான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அவங்க விளையாண்டுருக்காங்க. அவங்களோட பாயிண்ட்ஸ பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க தேவைப்பட்ட இடங்கள்ல. ஆனா வென் கம்பேர்ட் டூ பாயிண்ட்ஸ் த கியூட்னஸ் ஓவர்லோடட்ல நெறைய ஃபேன்ஸ் அவங்களுக்கு ஃபாலோ ஆயிட்டாங்க. அத வந்து குறை சொல்ல முடியாது. ஒருத்தவங்களுக்கு புடிச்சிருக்கு, புடிக்கல. இது எந்த இடத்துல கரெக்ட். குறை சொல்ல ஒரு நிமிஷம் நான் இருங்கய்யா. சேனலுக்கு சொல்றேன். நான் ஏன் என்ன வந்து இது சொல்றேன், சேனல் ஆளுங்க அவருக்கு ஃபோக்கஸ் பண்றதுல அ அப்படியாவது ஃபோக்கஸ் ஆகட்டும்ன்றது. நான் ஏங்க அதுதான். ஃபேன் இருக்கவங்க என்ன சொல்றேன், சௌந்தர்யா ஒண்ணுமே பண்ணல. ஓகே. ஃபேன்ஸ் இருக்காங்க. ஓகேவா? அதனால அவங்களுக்கு ஓட்டு வருது. இப்படி நம்ம எடுத்துப்போம். நான் வந்து சௌந்தர்யாவ குளோரிஃபை பண்ணி பேசல. ஓகேவா? ஓட்டு வருது. அவங்க வந்து உள்ள இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இவர் பண்ண தப்ப ஒண்ண கூட 1 ஹவர் எபிசோட்ல வந்து டெலிகாஸ்டே பண்ணாம, எல்லா இடத்துலயும் வந்து முட்டு குடுத்து அந்த டாப் 5ல கொண்டு போய் மக்களுக்கே தெரியாம நம்மள முட்டாளாக்கி ஒண்ணு கொண்டு போறாங்களே! அது எப்படி கரெக்ட்டு? இவங்களுக்கு ஒரு செட் ஆஃப் இல்லங்க. ஃபேன்ஸ் இருக்கு. ஓட்டு போடுறாங்க. இவங்க உள்ள இருக்காங்க. அவரு எப்படி உள்ள இருக்காரு? எந்த ஆங்கிள்ல ஃபேன்ஸ் இருக்காங்க அவருக்கு? இல்லங்க. அப்படி பார்த்தா ஏதாவது அப்போ ஒரு ட்வீட் நோ, நோ, ஜாக்லின்க்கு நோ, நோ. ம். நோ. இருங்க. ஜாக்லின்க்கு உங்களால இந்த Twitterல ட்வீட்ஸ் பார்க்க முடியும். முத்துக்குமரனுக்கு இந்த Twitterல ட்வீட்ஸ் பார்க்க முடியும். மஞ்சரிக்கு ட்வீட்ஸ் பார்க்க முடியும். சௌந்தர்யாக்கு ட்வீட்ஸ் பார்க்க முடியும். தீபக்கு ட்வீட்ஸ் பார்க்க முடியும். பவித்ராக்கு அங்கங்க ஐ குட் சீ தட்ன்னு நெறைய பேத்துக்கு பவித்ராவோட ப்ளே புடிச்சிருக்கு. பவித்ராக்கான ட்வீட்ஸ நான் பார்க்குறேன். பட் இதுல விஜய் விஷாலுக்கு எங்க நீங்க ட்வீட் பார்த்திருக்கீங்க? அருணுக்கு யார் சப்போர்ட் பண்ணான்னு ட்வீட் பார்த்திருக்கீங்க? அப்ப பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம என்ன முட்டா பசங்களா? அப்படின்ற கேள்வி எனக்கு வருது. இப்ப இவங்க ஒண்ணுமே பண்ணாம, ஒரு ஆடியன்ஸ் செட்டே இல்லாம எப்படி உங்களால உள்ள இருக்க முடியும்? ஹவ் இட் இஸ் பாசிபிள்? தென் தி சேனல் இஸ் டூயிங் சம்திங் தானே. அப்படிதானே நம்ம இத எடுத்துக்கணும். அப்படி இல்லங்க. அப்போ Twitter மட்டும் தான் பிளாட்ஃபார்ம். அப்படி நம்ம Twitterல ட்வீட் போடுறவங்க தான் வந்து நோ, அருணுக்கு ஓட்டு நோ. போடணும்னு இல்லல்ல. ட்விட்டர்ல ட்வீட்ன்னு கிடையாதுங்க. ட்விட்டர்ல இருக்கிற இப்போ இன்ஸ்டாகிராமா, ட்விட்டரானா, இங்க நம்ம பேசக்கூடிய கான்வர்சேஷன்ஸ தான் வந்து ஒரு சேனல் மீடியா பெர்ஸ்பெக்டிவ்ல எடுத்துட்டு போவாங்க. ஓகேங்களா? தி ஹேஷ்டேக் தட் விச் இஸ் ட்ரெண்டிங் எல்லாரோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இது எல்லாமே தான் பார்ப்பாங்க. இன்ஸ்டாகிராம்ல யாருமே குரூப் கால் போட்டு நம்மளுடைய கருத்துக்கள ப ப பகிர்றது கிடையாது. ஓகேங்களா? இன்ஸ்டாகிராம் வந்து ஒரு போஸ்ட் சும்மா ஒரு ரூ. 150 ஒரு போஸ்ட் ஒரு நாளைக்கு ரூ. 150ன்னு சொல்லிட்டு யாரு வேணா எத வேணா போட்டுவிட்டு போலாம். இங்கேயும் அப்படி பண்ணலாம் தான். ஆனா இங்க வந்து பெருவாரியான மக்கள் வந்து ஒரு ஸ்பேஸ் போட்டு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ கேதர் பண்ணி அவங்க அவங்களோட கருத்துக்கள வந்து வைக்கிறாங்க. இந்த கருத்துக்கள் கண்டிப்பா சேனலுக்கு எடுத்துட்டு போகப்படுதுன்னு நான் சொல்றேன். அப்படி நான் பார்க்கிறப்ப இங்க ஒண்ணுமே இல்ல. ஏதாவது ஒண்ணாவது இருக்கணும்ல. இப்ப Instagramல இருக்கிறதுல ஒண்ணாவது இங்க இருக்கணும்ல. ஏன் இல்ல? இல்ல அப்படி இல்ல. நம்ம YouTube இருக்குல்ல. நான் என்ன சொல்றேன், நான் வந்து YouTubeலயும் தான் நான் பார்க்கலையே. YouTubeலயுமே அவருக்கு நான் நல்ல விதமா பார்க்கலையே. இல்ல நான் என்ன சொல்றேன், அப்படி சொல்ல நான் வந்து அவங்க இப்ப நான் என்ன கேட்கிறேன், வந்து பெர்ஸ்பெக்டிவே இல்லாதவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் Instagram, YouTubeயே பார்க்காதவங்க, நான் பிக் பாஸ் பார்க்குறேன்னு வைங்களேன். அது ஒரு செட் ம், ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்கன்னு வைங்களேன். நான் ம். வந்து வெறும் Hotstar பார்க்குறேன். அப்புறம் வந்து நான் பாட்டு ஓட் போடுறேன். எனக்கு கரெக்ட்டு. புடிச்சவங்களுக்கு. ஸோ ம். அப்படின்றவங்க வந்து ஒரு ஒரு செக்டார் இருப்பாங்க. அப்படின்றவங்களையே நம்ம வந்து ஏமாத்துறாங்கன்னு நான் சொல்றேங்க. ஏன்னா, இவரு பண்ற தப்ப எதையுமே 1 ஹவர் எபிசோட்ல காட்டுறது இல்லையே. அப்ப அப்ப என்ன நெனைப்பாங்க? அருண் நல்ல பையன் சார் அப்படின்னு தான் ஓட்டு போடுவாங்க. அதுதான் இப்போ 1 ஹவர் இப்ப எபிசோடு தானே ஏன் பண்றாங்க? அதான். நீங்க கேட்கிறீங்கல்ல, தீபக்க வந்து இந்த அளவுக்கு குளோரிஃபை பண்றீன்னு சொல்றீங்கல்ல, அஸ் அ கேரக்டர் தீபக் கொஞ்சம் இருக்குன்னு நெனைக்கிறேன். அந்த கேம்ல இப்ப நான் பார்த்ததுல, மேபி ஒரு ஒரு பெர்சனா அருண்க்கு அது கேரக்டர் இல்லனாலும், கேம்ல அதெல்லாம் இம்ப்ளை பண்ணி இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்காப்ல. ஆனா, அஸ் அ கேரக்டரா தீபக் வந்து கிராஃப் அப் ஆயிட்டு இருக்குன்னு நான் பார்க்கிறேன். அருண்க்கு அப்படி இல்ல. அருண ஏன் உள்ள வச்சிருக்காங்க? தீபக்க நீங்க கேள்வி கேட்கிறீங்கல்ல, அப்ப அருணையும் நீங்க கேள்வி கேட்கணும்ல நான் கேட்கிறேன். நான் வந்து தவறு உங்கள பின் பாயிண்ட் பண்ணி அப்படி கேட்கல. வேலிடான பாயிண்ட் வச்சீங்கன்னா, கண்டிப்பா அத நான் அக்செப்ட் பண்ணுவேன். அக்ரி பண்ற மாரி ஏதாவது சொல்லுங்கன்னு நான் கேட்கிறேன். இல்ல. இப்ப லாஸ்ட் வீக் இப்ப அவரு இப்ப இந்த தடவ இந்த வீக்ல வந்து அவரு நாமினேட் ஆகல 1. லாஸ்ட் எபிசோட்ல வந்து இவரு அத விட கேவலமா விளையாண்ட ரஞ்சித் இருக்கும்போது, அவங்கள ஏன் வந்து வச்சிருக்கணும்? அப்படி கேட்கிறேன். அவரோட கம்மியா இருக்கிறவங்கள வெளிய அனுப்புறாங்க. மேபி நீங்க இவரு நல்லாவே விளையாடலன்னு வச்சுக்குவோம் அருண். அத விட அப்ப அருண விட ரஞ்சித் நல்லா விளையாடுறாரா சுத்தமா அப்போ? விளையாடல. நம்ப வந்து இங்க அ ரஞ்சித்துக்கு வந்து நம்ம கொட புடிச்சு பேசவே இல்லையே.
எப்ப வெளியில போவீங்கன்னு ஆப்வியஸ்லி. தான் கேக்குறோம். எப்ப வெளில போவீங்கன்னு தான் ஆமா. கேக்குறோம். எப்படி ஓட்டு வருதுன்னு தான் கேக்குறோம். அதே கேள்வி தான் நான் இங்க அருணுக்கும் வைக்கிறேன்னு நான் சொல்றேன். இப்ப அதான், அதான், ரஞ்சித்துக்கு அதான் நான் ஒண்ணு சொல்றேன். பேசிட்டு இங்க மாத்தி பேசல. அதே கேள்வி தான் நான் அருணுக்குமே வைக்கிறேன். அதான் ரஞ்சித்தே 78 நாள் இருக்கும்போது, அருண் வந்து 100 நாள் இருப்பாருன்னு நான் சொல்றேன். ரஞ்சித்தே 78 நாள் இருக்கப்ப, அருண் 1 நாள் இருக்கலாங்க. சூப்பர். ஓகே. ஷோ எத்தனை அழகா நாள் சார் பேசுனீங்க. இருக்கணும்? அழகா பேசுனீங்க. ஷோ எத்தனை நாள் சார் இருக்கணும்? அருணே 100 நாள் இருந்தா? இல்ல, அதே கேள்விதான் வந்து ரஞ்சித்துக்கு இவ்வளவு நாள் ரஞ்சித்தே வச்சுட்டு இருக்கும்போது, நீங்க அருணை ஏன் 100 நாள் வச்சுக்கூடாதுன்றது தான் கேள்வி. அவ்வளவுதான். ஏன் இல்லங்க. ஏன்னா தலைவன் தப்பிச்சுட்டு வந்தாப்புல. யாரு? ரஞ்சித் தப்பிச்சுட்டு வந்தாப்புல. ஒண்ணுமே பண்ணாம தலைவன் அமைதியா இருந்தாப்புல. இவங்க அத விட அதிகமான ஹேட்டட காட்டி அந்த வாரம் வெளில போயிட்டாங்க. விளையாண்டவங்க வெளில போயிட்டாங்க. விளையாடாதவங்க உள்ள இருந்துட்டாங்க. அதான் கேம். ஏங்க என்ன கேட்டா வந்து தர்ஷிகா வச்சுட்டு பவித்ரா அமைச்சிருக்கலாங்க. தர்ஷிகா தான் சொல்றேனே. விளையாண்டு ஒரு ஹேட்ரட சம்பாதிச்சுட்டு போயிட்டாங்கங்கிறேன். அந்தந்த வாரம் நீங்க பாருங்க. அந்தந்த வாரம் யார் யார் என்னென்ன பண்ணியிருக்காங்களோ, சம்டைம்ஸ் அது ரொம்ப ஹேட்ரட் அதிகமா இருக்கும் பொழுது, இவங்களே ஒரு வாரம் வச்சு, அடுத்த வீக் அவங்கள பாசிட்டிவா ப்ரொஜெக்ட் பண்ணி, அதுக்கப்புறம் வெளில அனுப்புறாங்க. காட் இட். யா. இதானே ஃபார்மேட். ம். ம். ஓகே. ஓகே. தேங்க் யூ. இதுதான் வந்து கீ பாயிண்ட்ஸ். எப்படி நம்ம கீ பாயிண்ட்ஸ் ஒரு 1 மணி நேரம் பேசணுமா ஜிபிஎன்? ஏங்க அப்ப நடுவுல நீங்களும் கொஞ்சம் ஒரு 1/4 மணி நேரம் எடுத்துக்கிட்டீங்கல்ல. ஓகே. ஸ்டில் தீனதயாளன், யூ கேன் டாக் நவ். ஹலோ. ஆமா சொல்லுங்க டாம், தீனா. அவர் சொல்ற பாயிண்ட்ல கடைசி பாயிண்ட் மட்டும் நான் அக்ரி ஆகிறேன். அவர் ஒரு 2 நிமிஷம் பேசுறாருன்னா அதுக்கு விளக்கம் கொடுக்குறேன்னு சொல்லி நீங்க 15 நிமிஷம் பேசுறீங்க. ஓகே. ஏன்னாங்க அருணுக்கு வந்து அவர் ரொம்ப இது சொல்லப்போது, ஏன் தீபக் இவ்ளோ இதெல்லாம் குடுக்குறீங்கன்னு கேட்கிறாப்புல. அப்ப அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம குடுக்கணும்ல. மேபி அவருக்கு புரிதல் இல்ல அந்த விஷயத்துல. ஷூர். அப்படின்னா சொல்ல வேண்டிய கடமையில நம்ம இருக்கோம்ல. இப்ப வேற ஷூர். ஏதாவது பாயிண்ட் இல்லன்னா நீங்க கண்டிப்பா சொல்லலாம். என்னடா இழுத்துட்டு இருக்கீங்கன்னு தாராளமா நீங்க அன்மியூட் பண்ணி, டாம் இதெல்லாம் தேவையே இல்ல அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஷூர். இல்ல ஆனா எனக்குமே அக்ரிமெண்ட் இருக்கு. அருணுக்கு ஐ மீன் நான் சௌந்தர்யாவோட பரம ஹேட்டர். இந்த சீசன் ஆரம்பிச்சதுல இருந்து உங்களுக்கே தெரியும். ஆனா நான் சொல்றேன், அருணா சௌந்தர்யான்னு வரப்ப ஐ ப்ரிஃபர் சௌந்தர்யா. அட்லீஸ்ட் வந்து ஒருத்தவங்களை பர்சனலா எங்கேயும் போய் அட்டாக் பண்ணது கிடையாது. அவங்களோட குறைகளை சொல்லியோ இல்ல அவங்க நீ இதுக்குதான் லாக்கி அப்படிலாம் வந்து சௌந்தர்யா அருணை கம்பேர் பண்றப்ப சௌந்தர்யா இஸ் மச் பெட்டர். அவங்க ஒண்ணும் பண்ணாம ஓட்டு வாங்குறாங்கன்றது வேற விஷயம். பட் அடுத்தவங்களை ரொம்ப அட்டாக் பண்ணாம மார்க்கிங்கோட நிறுத்துறது மட்டும்தான் அவங்க பண்ண ரொம்ப ஸ்டூப்பிங் லெவல் வந்து ரொம்ப கம்மி போனது. மற்றபடி அருண் வந்து ஹி பர்சனலி அட்டாக்ட் எவ்ரி ஒன்ஸ். முத்துக்குமரனாகட்டும் சரி, மஞ்சரி ஆகட்டும் சரி. ஸோ அதுக்கு வந்து ஐ கேனாட் டாலரேட் தோஸ் திங்ஸ். ஸோ அதனால ஜாக்லின் வந்து எல்லாத்தையுமே. ஜாக்லின் யா. ஸோ அதனால நீ எந்த இடத்துலயும் அவரை வச்சு அந்த தராசுல வச்சாலே தராசு கீழே தான் இருக்கும். ஸோ இதுதான் என்னோட பாயிண்ட். அந்த இதுக்கு ஜென்ரலா இன்னைக்கு நடந்தது எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணிட்டாங்க. ஸோ திருப்பி நான் அதுக்குள்ள போல நான் மெயினா 2-3 கீ பாயிண்ட்ஸ் மட்டும் எனக்கு பேசணும்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் தீபக் வந்து நான் தீபக் நிறைய டைம் உங்கள்கிட்ட பேசியிருக்கேன். பட் எஸ், தீபக் வந்து என்னன்னா தீபக் ஏன் நான் டைட்டில் வின் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னா, அவருக்கு நீங்க சொன்ன அதே பாயிண்ட் தான். அவருக்கு கிடைச்ச ப்ரிவிலேஜ் இங்க இந்த 21 கண்டஸ்டன்ட்டுக்கு அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தவங்களாவது ஒரு வீக்கெண்ட்லயாவது ரோஸ்ட் வாங்கியிருப்பாங்க. ஆனா தீபக்ன்றத ஏதோ பிக் பாஸோட புள்ள மாதிரி இந்த சீசன்ல பாத்துக்கிட்டாங்க. ஸோ அதனால வந்து ஹீ பிளேஸ் குட். ஒரு சிறப்பு விருந்தினரா அவரை வேணா கூப்பிட்டு உபசரிச்சு ஃபைனல்ஸ்ல ஒரு எப்பயுமே ஒரு கொடுப்பாங்களா மெடல், அந்த மாதிரி மெடல் கொடுத்து அனுப்பட்டும். பட் கப்புக்கு பக்கத்துல அவர் வர வைக்க தேவையில்ல. ஏன்னா அவர் ஒரு ஹார்ட்ஷிப் கூட அவர் எடுத்துட்டு போல. அதுதான் தீபக். பட் தீபக்கோட ஃபேமிலி வந்து ஐம் ஓகே, ஐ மீன் இட்ஸ் நைஸ் திங். ஆனா பட் எல்லாமே அவங்க வந்து மீடியா பர்சன்றதுனால இட்ஸ் ஓகே டு சி. ஆனா ரயான் அவ்வளோ கிண்டல் பண்ணிக்க தேவையில்ல. அதுதான் என்னோட ஃபீலிங்கா இருந்துச்சு. மற்றபடி எல்லாம் ஓகே. பட் ஆனா அடுத்தது லாஸ்டா வந்து ரயானோட ஃபேமிலி அப்பா, எனக்கு அதுதான் ரொம்ப டாக்ஸிக்கா இருந்துச்சு. அவங்க அக்கா பண்ண பேசுனதெல்லாம் டூ மச் ஆஃப் டாக்ஸிசிட்டி. என்னன்னா அந்த பையனை கான்பிடென்ட்டே இறக்க வச்சிட்டாங்க. இப்ப அவன் அந்த உடஞ்சி போய் அந்த இதுகிட்ட கேட்டுக்கிட்ட உட்கார்ந்தது எப்படி இருக்குன்னா, போச்சு நம்ம பண்ணதெல்லாம் தப்பு போலுது, நம்ம வெளியே தெரியல பொழுது, டிடிஎஃப் விட்டாதான் நமக்கு வேற வழியே இல்லை பொழுதுன்ற மாதிரி உட்கார வச்சிட்டாங்க. சிம்பிளா என்ன சொல்லிருக்காங்கன்னா, உன்னோட கேமை கான்சென்ட்ரேட் பண்ணு, 2 பேர்ல இருந்து கொஞ்சம் தள்ளி வந்து கான்சென்ட்ரேட் பண்ணு, கும்பல்ல கோவிந்தா போடுற மாதிரி இருக்கு, நீ நல்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் வைக்கிற, பட் அதுல என்ன பண்ணிடுறாங்கன்னா அது அந்த டிஸ்கஸ் பண்ற இடத்துல அவங்க அது ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னோட சொல்லிட்டு, நீ வெளியில வந்து உன்னோட ப்ரொஜெக்ஷனை கொடு, நீ முத்துக்குமரன் மாதிரி நல்லா பேசுற, நீ வெளியில வந்து நல்லா பேசுன அப்படின்னா இன்னும் உன்னை நல்லா இது பண்ணுவாங்க அப்படி சொல்லிருக்கலாம். அதை விட்டுட்டு இவரை பெருமைப்படுத்துறதுக்காக அவங்கள 2 பேர்த்தையும் ட்ராக் பண்றது, சௌந்தர்யாவையும் ஜாக்லின் ட்ராக் பண்றது,
இதெல்லாம் எனக்கு சுத்தமா அது பிடிக்கல. பிளஸ் ஏன்னா அந்த அவங்க திரும்ப நான் கேக்குறேன், திரும்ப திரும்ப ஜாக்லின்னு கேட்கும் பொழுது இல்லன்னு சொல்லுவாங்கன்னு நான் நினைச்சேன். ஓகே. ஆனா அவங்க வந்து ம், ஏன்னா எந்த இடத்துலயுமே அவங்க பேசவே இல்லையே. ஒரு விஷயத்த பேசுனாங்கன்ற மாரி கொண்டு போயி, அப்ப நாளைக்கு இவர ட்ரஸ்ட் பண்ணாம இவரோட கேம் வந்து மாறி போயிடும். இவரால ஒழுங்கா விளையாட முடியாம, இவர் ஒரு ராங்கான டெசிஷன் எடுப்பாரு. பர்ப்பஸ்ஃபுல்லா ஜாக்லின்ட்ட சண்டை போடணும்னு சில விஷயங்கள் பண்ணுவாப்ல. அப்ப அது எல்லாமே அவரோட ம். கேம் பயங்கரமா அடி வாங்கும். அதுதான். பிளஸ் என்எஃப்பி பாஸ்க்குமே எனக்கு அதுல விருப்பம் இல்லை. ஏன்னா என்எஃபிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எய்தர் எல்லோ டீமுக்குள்ளாரனா அது ஜாக்லினுக்கு தான் போயிருக்கணும். ஸோ அது முத்துக்குமரனும் மஞ்சரியோ சொன்னதுல தப்பு இல்லை. ஏன்னா தே ஈக்குவலி ஸ்வெட் பிளட் ஆன் தட் கேம். அப்படின்றப்ப அதுல எனக்கு எனக்கு அதுல சொல்றதுல வருத்தப்பாடே கிடையாது. அவங்க அதுக்கு விட்டுட்டு அவன் இந்த கேம்ல விளையாடிருக்கான், 10வது நாள் விளையாடிருக்கான், 12வது நாள் விளையாடிருக்கான். என்எஃப்பி அந்த வாரத்துக்கு உண்டானது தான். 10வது நாள் விளையாடுனதுக்காக உங்களை கொண்டு போய் டைட்டில் டிடிஎஃப் கொடுத்துட மாட்டாங்க. அதுதான் தீபக் செம்மையா கலாய்ச்சிப்பார் லைவ்ல. சரி அப்ப என்னப்பா எல்லாரும் சேர்ந்து டிடிஎஃப் வந்து ரயனை கொடுத்துலாமாப்பா அப்படிம்பாரு. ஸோ அதெல்லாம் சான்ஸே இல்லை. எனக்கு அது சுத்தமா அவங்களோட ஃபேமிலியில பிடிக்கல. லாஸ்டா இந்த பவித்ரா ராணா இஷ்யூல வந்து